விசுவாசத்தை குறித்து போதிக்க ஆரம்பித்தேன். நான் எப்போவுமே கொஞ்சம் தொடர்ச்சியாக போதிச்சிடுறது. ஏன்னா சில காரியங்களை சாலிடாக கொஞ்சம் முழுமையாக அப்போ தான் எடுத்து சொல்ல முடியும். அதனால் காலையில் ஒரு பிரசங்கம், அப்புறமா சாயந்தரம் இன்னொரு பிரசங்கம், நாளைக்கு சாயந்தரம் வேறு ஒரு பிரசங்கம் பண்ணலாம் அப்படி. பட் என்னுடைய மெத்தட் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து, ஒரு சத்தியத்தை எடுத்து அதை தொடர்ச்சியாக விளக்குனா இன்னும் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குங்கிறதுனால அப்படி பண்ணுகிறேன். காலையில் நிறைய பேர் வந்தீர்கள், இன்றைக்கு இன்னும் சாயங்காலம் இன்னும் அதிகமாக வந்திருக்கிறீங்க. எல்லாரும் கூடிய மட்டுக்கும் எல்லா செஷன்லேயும் வந்து கலந்து கொண்டீர்கள் என்றால் இதில் மிக்க பயன் கிடைக்கும். ஒருவேளை காலையில் வர முடியாதுங்கிறவங்க கூட இந்த சிடிஇடி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. அதை வாங்கி ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை வாங்கி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். என்று சொன்னால் அதனுடைய தொடர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பயனடையும்படியாக நான் அதை சொல்லுகிறேன். சரி, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். விசுவாசத்தை குறித்து போதிக்க ஆரம்பித்தோம். காலையில் விசுவாசத்தை குறித்த போதனை எவ்வளோ முக்கியங்கிறத கொஞ்சம் நேரம் பேசினேன். ஏன்னா எடுத்த உடனே விசுவாசத்தை பற்றி போதிச்சா இந்த போதனை எதுக்கு தான் நான் கேட்கணுங்கிற காரணமே இல்லாமல் போயிடுது. அதனால் அதை பற்றி ஒரு நீண்ட இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். எப்படி கிருபை ஏராளமாக நமக்கு கொடுத்துருக்கிறது, கிருபை தந்திருக்குது. விசுவாசம் தான் தந்ததை எடுத்துக்கொள்ளுகிறது. எவ்வளோ தந்திருந்தாலும் எடுத்துக்கொள்றதுக்கு ஒரு ஆளுக்கு தெரியலன்னா அவருக்கு தந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே தான் ரெண்டு காரியங்களே சபைகள் போதிக்க வேணும். ஒன்று, கிருபையை கர்த்தர் என்ன தந்திருக்கிறார் என்பதை. ரெண்டாவது, அதை எப்படி எடுத்துக்கொள்றதுன்றதையும் போதிக்கணும். இந்த சபையில் நல்லா போதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். கிருபையை குறித்தெல்லாம் நிறையா போதிச்சிருப்பாங்கன்னு தெரியும். கர்த்தர் என்னெல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறார். நான் காலையில் சொன்னது போல எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்துக்கும் தோன்றலை. அப்படின்னா எந்த ஒரு மனதிலையும் அடங்க முடியாத அவ்வளவு அதிகமான காரியங்களை தேவன் நமக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதையெல்லாம் தான் ஒவ்வொரு வாரமும் போதிக்கிறாங்க. அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதுதான் விசுவாசத்தை குறித்த போதனை. அவ்வளவு தந்திருந்தும் விசுவாசம் ஒரு ஆளுக்கு இல்லைன்னா விசுவாசத்தில் எப்படி ஆப்ரேட் பண்றது, எப்படி விசுவாசத்தில் செயல்படுகிறதுன்னு தெரியலன்னா தந்ததெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால தான் ரெண்டுத்தையும் நான் நம்புகிறேன். ரெண்டுத்தையும் போதிக்கணும்னு நம்புகிறேன். கிருபையும் போதிக்கணும், விசுவாசத்தையும். வெறும் கிருபை அல்ல, விசுவாசத்தையும் போதிக்கணும். வெறும் விசுவாசத்தை போதிச்ச பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எடுத்துக்கோன்னா என்னத்தை எடுத்துக்கிறது? தந்திருந்தா தானே எடுத்துக்க முடியும். ஆகவே இந்த சைடையும் போதிக்கணும், அந்த சைடையும் போதிக்கிறது. ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள் மாதிரி அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது, இன்னொரு காரியத்தை பார்த்தோம். விசுவாசம் என்கிறது ஒரு பிரமாணம் அல்லது ஒரு விதி. இட் இஸ் அ லா. இயற்கை உலகத்தில் இயற்கை பிரமாணங்கள்னு பார்க்குறோம். நம்ம புவியீர்ப்பு பிரமாணம்னு பார்க்குறோம். பிரமாணங்களுடைய விசேஷம் என்ன? பிரமாணங்கள் என்னன்னா, இந்த புக்கை நான் கீழே போட்டேன்னா கீழே தான் போட முடியும். மேலே தூக்கி போட்டால் கூட கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு திருப்பி கீழே தான் வரும். ஏனென்றால் புவியீர்ப்பு பிரமாணம் 100 தடவை அப்படி தான் வரும். நான் போட்டனாலும் அப்படி தான் இருக்கும், நீங்கள் போட்டதுனாலும் கீழே தான் போகும். ஒரு சின்ன பிள்ளை போட்டாலும் கீழே தான் போகும், பெரிய மனுஷன் போட்டாலும் போகும், படித்தவன் படிக்காதவங்க யார் போட்டாலும் அப்படி தான். வித்தியாசமே கிடையாது. ஆளை பாரபட்சம் பார்க்கறது கிடையாது. விதிகளுடைய விசேஷம் அதுதான். விதிகள் என்ன, ஏன் விதிகள்ன்றது என்ன காமிக்குது? எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யுது இல்லையா? இந்த மெத்தையிலேருந்து கீழே குதிச்சா யாரும் பறக்க போகிறதில்லை. எல்லாரும் அத்தனை பேரும் கீழே தான் போய் விழுவார்கள். அதனால தான் குதிக்கிறது இல்லை, படிக்கட்டு வச்சுருக்காங்க. ஒழுங்காக இறங்கி போகிறோம். அவ்வளோ பேரும் லைனில் அழகாக இறங்கி போகிறீங்க நீங்கள். ஏன்னா குதிக்கக்கூடாது இல்லையா? அப்போ விதின்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யுது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் பொசிஷனில் நம்மளை வைக்குது. ஒரு நல்ல ஒரு காரியங்களை பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை நமக்கு உருவாக்கி தருது. சிலருக்கு என்னன்னா, அவர் பிரசங்கியாரு, அவர் எல்லாத்தையும் விட்டு ஊழியம் வந்திருக்காரு, கர்த்தர் அவருக்கு செய்வார், அவர் ஆசீர்வதிப்பார். நான் ஒரு உலக வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு சாதாரணமானவன், எனக்கு செய்வாரா? அவர் இத்தனை வருஷமா செஞ்சிட்டு இருக்காரு, அவருக்கு நிறைய கிடைக்கும், கர்த்தர் அதெல்லாம் பார்க்குறாரு இல்லையா, எவ்வளோ சர்வீஸ் இருக்கு அவருக்கு அப்படின்னு. அவர் ரொம்ப நல்லவர், அதனால கர்த்தர் அவருக்கு செய்வார். நான் இப்போ தான் வந்தேன், நான் கொஞ்சம் மோசமான ஆள், நான் இப்போ தான் கொஞ்சம் திருந்தி வந்துட்டு இருக்கேன், இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. கிடையாது. அதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் மைண்ட்லேருந்து எடுத்து போடணும் பாருங்க. விசுவாசம் என்ன சொல்லுது? இந்த விதி இது ஒரு பிரமாணம். ஆகவே நீங்க செயல்பட்டாலும் அது வேலை செய்யும், நான் செயல்பட்டாலும் அது வேலை செய்யும். நீங்க ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு பதில் கிடைக்கும், நான் ஜெபம் பண்ணாலும் அதுக்கு
பதில் கிடைக்கும். இதெல்லாம் தான் விளக்கி காலையில போதுச்சு. அதனால தான் அதை கொஞ்சம் கேளுங்கன்ற, வராதவங்க கூட கொஞ்சம் கேட்டுங்க. அந்த விளக்கங்கள்லாம் ரொம்ப முக்கியம். வேற எதுவும் கிடையாது இதுல பாருங்க. அது இதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஜனங்க. அவரு கொஞ்சம் விசேஷம், அவருக்கு கொஞ்சம் வரம் இருக்குது அதனால கிடைக்கும் அப்படின்னு. என்னதான் வரம் இருந்தாலும் அந்த மனுஷனும் விசுவாசத்துல தான் வாழ வேண்டும். ஆவிக்குரிய வரங்களால் நீதிமான் பிழைப்பான்னு எழுதி இருக்குது கிடையாது. வரங்கள் நல்லது. ஒரு ஆளுக்கு ஒரு வரம் இருக்கலாம். ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனம் வரம் இருக்கலாம், ஒருத்தருக்கு சுகம் அளிக்கும் வரம் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வேற வரம் இருக்கலாம். 9 வரங்களை பற்றி வாசிக்கிறோம். ஆவிக்குரிய வரங்கள் நல்லது. ஆனா அதனால் பிழைப்பான்னு எழுதல. நம்ம டே டு டே லைஃப் எப்படி வாழுகிறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம வாழுகிற வாழ்க்கையை விசுவாசத்தினாலதான் வாழ முடியும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். வரங்களால் நீதிமான் பிழைப்ப போறதில்லை, விசுவாசத்தால் தான் நீதிமான் பிழைப்பான். அதனால தான் ரொம்ப அதிகமா இதை புரிந்து கொள்ள வேணும். சரி, இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த 2 காரியங்களும் போச்சுட்டு, விசுவாசத்தினுடைய முக்கியத்துவம், அப்புறம் விசுவாசம் ஒரு பிரமாணம், விதி, அப்படிதான் வேலை செய்தது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யுது. ஆனால் யார் வேணா விசுவாசத்தை கொண்டு கர்த்தரிடத்துல என்ன வேணா பெற்றுக்கொள்ளலாம், அவர் கொடுத்த எதை வேணா பெற்றுக்கொள்ளலாங்கிறது தான் போதிச்சுட்டு இருக்கிறேன். இதை போதிக்கும் போதெல்லாம் பாருங்க, ஒரு பெரிய ஜனங்களுக்குள்ள ஒரு ஊக்கம் உண்டாவதை நான் கண்டிருக்கிறேன். ஏன்னா நான் காலையில் 11ஆம் அதிகாரத்துக்கு, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது உங்களுக்கு சொன்னேன், ரொம்ப சோர்ந்து போய் துன்பப்படுற மக்களுக்கு எழுதுகிறார். எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு இவர் எழுதுகிறார். அவங்கள ஜனங்க கேலி பரியாசம் பண்றாங்க. சிறுபேர் தொகுந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, எங்களுக்கு பாரு தேவாலயம் இருக்கு, அது இருக்குது, இது இருக்கு, பிரதான ஆசாரியர் இருக்கிறார், ஆடு மாடுகளை பலியிடுறோம், ரத்தத்தை கொண்டு போய் தெளிக்கிறாராக்கும், இவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்குது எங்களுக்கு, மோசே இருக்கிறாரு, 10 கற்பனை இருக்குது, எல்லாம் இருக்குது, உங்களுக்கு என்ன இருக்குது, வெறும் இந்த சிலுவையில தொங்குன இந்த மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி அவரை கிண்டல் பண்றாங்க. அவங்கள சோர்வடைகிறாங்க ஜனங்க. அவங்களுக்கு எழுதுகிறாரு, இல்ல இல்ல, நமக்கு அதை காட்டிலும் பெருசு, மோசையை காட்டிலும் பெரிய இயேசு இருக்கிறாரு. அந்த பிரதான ஆசாரியன் சாகறான், இந்த பிரதான ஆசாரியர் சாகாம தேவனோடு கூட இன்றைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் நம்முடைய பரிந்து பேசுகிறவராகவும் இருக்கிறாரு. அவருடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி நம்ம மீட்டு கொண்டார். ஆடு மாடுகள் ரத்தம் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி எல்லாம் போதிக்கிறாரு. இதுதான் எபிரேய நிருபம். அதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு, நீங்க சோர்ந்து போகாதீங்க, பின்வாங்கினா கர்த்தருக்கு பிடிக்காது, பின்வாங்கிடாதீங்க, நீங்க எடுத்த முடிவிலிருந்து, இயேசுவை பின்பற்ற எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நாம கெட்டு போகிறவங்க இல்ல, நாம விசுவாசிக்கிறவர்கள். அப்படிதான் முடியுது 10ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 11ஆம் அதிகாரம் ஆரம்பிக்குது. நாம் கெட்டு போகிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் சொல்லிட்டு, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. கெட்டு போறவங்க இல்ல, நம்ம விசுவாசிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. விசுவாசம்னா என்னன்னு போதிக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய உதாரணங்கள்லாம் தர்றாரு. விசுவாசத்தை குறித்த சிறந்த விளக்கம் தான், மிகச்சிறந்த டெஃபினிஷன் இங்கே தான் இருக்குது. அதனால இதுல கொஞ்சம் நேரத்தை செலவழிக்க போறேன். ஏன்னா இதை கத்துக்கிட்டாலே நிறைய விசுவாசத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அப்ப விசுவாசம்னா என்ன, அதுதான் லேசா சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். கொஞ்சம் சில நிமிஷங்கள் பேசினேன், அதுக்குள்ள காலையில செஷனை முடிச்சிட்டோம். இப்ப தொடர்றேன். விசுவாசம் என்றால் என்ன? முதல்ல 2 காரியங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு நம்பிக்கை, இன்னொன்னு விசுவாசம். நம்பிக்கை தான் இங்கிலீஷ்ல ஹோப்னு வருது. ஹோப்பை பற்றியும் சொல்லி இருக்குது, ஃபெய்த்தை பற்றியும் சொல்லி இருக்குது. 2த்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹோப்புங்கிறது நாளைக்கு எனக்கு என்ன நடக்க போகிறது என்பதை குறித்த என்னுடைய எதிர்பார்ப்பு, அதான் ஹோப்பு. அது கெட்டது இல்லை, நல்லதுதான். எல்லா மனுஷனுக்கும் ஹோப் இருக்கணும், எனக்கு கூட ஹோப் இருக்கு. விசுவாசம் ஹோப்ல தான் ஆரம்பிக்குது பாருங்க. ஏன்னா ஹோப் கூட வசனத்துல தான் வருது. நான் காமிச்சேன் ரோமர் 15:4. வசனத்தினாலதான் பொறுமையும் இதெல்லாம் வருது, அதோடு கூட நம்பிக்கையும் நமக்கு உண்டாது. சரி, இப்ப கஷ்டப்படுறோம், ஆனா எனக்கு ஹோப் இருக்குது. ஏன்னா இந்த கஷ்டங்கள்லாம் மாறி இந்த துன்பங்கள்லாம் இன்பமாக மாறும் என்கிற ஹோப் இருந்தா போதும், அந்த மனுஷன் அப்படியே போயிட்டே இருப்பான், விட மாட்டான். அப்ப இந்த ஹோப்பும் வசனத்தின் மூலமா தான் வருது. ஆனால் இந்த ஹோப்ல ஆரம்பிச்சு அது ஃபெய்த்துக்குள்ள போகணும். ஃபெய்த்துக்கும் ஹோப்புக்கு என்ன வித்தியாசம்? ஹோப் நாளைக்கு எனக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, எதிர்பார்ப்பு. ஃபெய்த்துங்கிறது இன்றைக்கே எனக்கு அது உண்டாயிருக்கிறது என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறது, உறுதி எனக்கு இருக்கிறது. ஹோப்ல அந்த உறுதி கிடையாது பாருங்க, அந்த நிச்சயம் இன்னும் வரல. ஹோப்பு ஒரு ட்ரீம் மாதிரி, எனக்கு நம்பி என்னைக்கா ஒரு நாள் நான் நல்லா வருவேன்னு நினைக்கிறேன், காரியங்கள்லாம் மாறணும்னு நினைக்கிறேன். ஃபெய்த் என்னையே நான் அப்படியே காண்கிறேன், நல்லா வந்துட்டதாக, பிரச்சனையிலிருந்து மீண்டதாக, சுகமானதாக, வெற்றி அடைந்ததாக, அப்படியே நான் என்னை காண ஆரம்பிக்கிறேன். உறுதியா எனக்கு தெரியுது, அப்படிதான் நான் அப்படிதான் நான் இருக்க போறேன்றது உறுதியா எனக்கு தெரியுது. அது குறித்த ஒரு உறுதி
நிச்சயம். அதனால்தான் அப்படி சொல்லியிருக்கு, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது அப்படின்னு. அப்ப இந்த உறுதி வரும்போது வசனத்தின் மூலமா தான் அது வருது. அதனாலதான் ரோமர் 10 வாசிக்கிறோம், 17 10-17. இந்த வசனங்களை தெரிஞ்சதுனால நான் அதுக்கு உள்ள போல, ஏன்னா கடகடன் போலான்னு. என்ன சொல்லி இருக்குது? விசுவாசம் கேள்வியினாலும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலும் வருகிறது. அப்ப நம்பிக்கையும் வசனத்துல தான் வருது, விசுவாசமும் எங்க இருந்து வருது? வசனத்திலிருந்து வருது. இந்த முன்னோர்கள்லாம் நற்சாட்சி பெற்றார்கள் விசுவாசத்தினாலன்னு எழுதியிருக்கு. எப்படி நற்சாட்சி பெற்றாங்க? கர்த்தர் அவர்கிட்ட ஒன்று சொன்னார், அதை பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்குள்ள நம்பிக்கை வந்துருச்சு. பிள்ளை இல்லாத ஆபிரகாமுக்கு உள்ள நம்பிக்கை உருவாயிடுச்சு. பிள்ளை கண்டிப்பா பிறக்கும், எனக்கு இன்னைக்கு பிள்ளை இல்லாம இருக்கிறேன், எவ்வளோ ஆஸ்திலாம் இருக்குதான, பிள்ளை தான் இல்லை, அந்த ஒரு குறைய கர்த்தர் எனக்கு தீப்பாரு, எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்ற ஒரு இது வந்தது முதல்ல. அப்புறம் அதுவே விசுவாசம் ஆயிடுச்சு. அதுவே விசுவாசம் ஆயிடுச்சு. ஏன்னா கர்த்தரை விசுவாசத்தை அவனு கத்துறார். வானத்தை நட்சத்திரத்தை பார், அதை என்ன குடும்பம் அப்படிங்கிறாரு. எண்ண முடியாது, இதை போல இருக்கவனுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி அவனை அப்படி காண வைக்கிறார். பேரைய மாத்திடுறார். ஒரு ஸ்டேஜ்ல, கடைசி ஸ்டேஜ் அதுதான், பேரைய மாத்திடுறாரு. ஏன்னா வாயை திறந்து திறந்து இவன் திரும்ப திரும்ப சொல்லணும். பேர் என்னன்னு கேட்டா ஆபிராம் இல்ல, ஆபிரகாம். ஆபிரகாம், ஆபிரகாம் என்ன அர்த்தம்? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். அப்ப பேரையே மாத்திட்டான் பாருங்க. பேரை மாத்திட்டு, இது நேமியாலஜி இல்லை, இது இதெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டியதா இருக்குது. ஜனங்க, நீங்க நாட்டில் என்னென்னமோ போயிட்டு இருக்குது, நான் ஒன்னு போதிக்க, ஜனங்க அவர் நேமியாலஜி தான் போதிச்சார் இன்னைக்கு அப்படின்னு சொல்றேன். இது நேமியாலஜி இல்லை, இது ஆவிக்குரிய சத்தியங்கள். பேரை எதுக்கு மாத்தினார்னா, அவன் வாயாலியே எனக்கு பிள்ளை இல்லாதவன், பிள்ளை இல்லாதவன், பிள்ளை இல்லாதவன் சொல்லிட்டு இருக்கான். ஊரெல்லாம் போய் புலம்பிக்கிட்டு இருக்கிறான். எப்படி தெரியும் எனக்கு புலம்பிக்கிட்டு இருக்கான்னு? கத்தர்கிட்டயே புலம்புறானே. ஊரெல்லாம் போய் புலம்பிருப்பான். எனக்கு தெரியும் நிச்சயமா தான் பண்ணியிருப்பான்னு. ஏன்னா நம்ம ஆளுங்க பாருங்க என்ன பண்றாங்கன்னு. அப்படி ஒரு குறை இருந்ததுன்னா எல்லா இடத்துலையும் போய் புலம்புவாங்க. அவங்களோட கூட சேர்ந்து ஒரு கும்பலும் இதையே பேசிக்கிட்டு இருக்கும். இதுதான் பேச்சு நடக்குது வீட்டில், அவன் வசிச்ச இடங்கள்ல, அவனுக்கு தெரிஞ்சவங்க மத்தியில், அவன் வீட்டில் எல்லா இடத்துலையும் இந்த பேச்சு தான் நடக்குது. கர்த்தர் இந்த பேச்சை மாத்துறாரு, இந்த சூழ்நிலையை மாத்தி தர்றாரு. பேரை மாத்தின உடனே எல்லாம் கூப்பிடும்போது ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்டா இவன் காதல் என்ன கேட்குது? அநேக ஜாதிகளுக்கு தகப்பனே, புள்ள ஒண்ணு கூட கிடையாது. பேரை மாத்தியாச்சு. எல்லாரும் சாரால் ஆபிரகாம் அப்படின்னா இவனுக்கு என்ன கேட்கும்? அநேக ஜாதிகளுக்கு வேணும்னு அவளை சொல்ல வைக்கிறாரு. அவளை சொல்ல வைக்கிறாரு. ஏன்னா அந்த அம்மா ஒரு பெரிய ஃபேக்டர்னு நினைக்கிறேன். அந்த அம்மா தானே சொன்னிச்சு, ஆண்டவர் எங்க தர போறாரு, நம்ம வேற அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி, வேலைக்காரி மூலமா, அடிமை பெண்ணின் மூலமா பிள்ளைய பத்துக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் ஐடியா கொடுத்தது. ஏன்னா இந்த அம்மாவையும் மாத்தணும். அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆபிரகாம்னு பேரை மாத்தினாரு. ஏன்னா அந்த அம்மா பிள்ளை இல்லைன்ற சொல்லிட்டு இருக்காது. இப்போ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என் புருஷன் அப்படின்னு சொல்ல வச்சாரு. இருக்கீங்களா? எப்படி மாத்துறாரு பாருங்க. இதெல்லாம் விசுவாச பிரமாணம் எப்படி வேலை செய்யுதுன்றதை பற்றியது சொல்ல வைக்கிறார். பிரம்மா சொல்லுது பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, புருஷன் குடிகாரன், குடிச்சிக்கிட்டே இருக்கிறான், அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், ரொம்ப மோசங்க, ரொம்ப மோசம் அப்படிங்குது. நான் பார்த்தேன், அடிக்கடி அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு போவோம். இது என்ன ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. ஒரு நாள் கேட்டேன், ஏமா எப்ப பார்த்தாலும் புருஷன் குடிகாரன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே என்னன்னு? ஆமாங்கய்யா, அதான் உண்மை, அவன் குடிகாரன், அவன் எங்க ஒன்றும் செய்ய மாட்டான், வீட்டுக்கு ஒண்ணுமே செய்யறது கிடையாது அப்படி இப்படின்னு. ஒரு நாள் அந்த புருஷனையே மீட் பண்ணேன். அவர் சொல்றாரு, என் மனைவி என்னை வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த ஊர்ல நடக்கிற அத்தனை ஜப கூட்டங்களுக்கும் அத்தனை இவாஞ்சலிஸ்ட்டையும் போய் எல்லார்ட்டையும் என் புருஷன் குடிகாரன், தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க, பயங்கர குடிகாரன், அவன் ரொம்ப கொடியவன், அடிக்கிறான், ரொம்ப மோசங்க, அவன் மாறணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஊரெல்லாம் போய் பிரேயர் ரிக்வெஸ்ட்ன்ற பேர்ல புருஷனை பற்றி சொல்லிட்டு வந்திருக்குது. சொல்றாரு, தலை காட்ட முடியல, கிறிஸ்தவன், குடி பழக்கம் ஆயிடுச்சு. சொல்றாரு, ஊர்ல தலை காட்ட முடியலங்க, எங்க போனாலும் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா என் மனைவி அங்க ஜெப கூட்டத்துக்கு போயிட்டு இதெல்லாம் சொல்லி, உங்க சர்ச்சுக்கு தாங்க நான் வந்துட்டு இருக்கேன் இப்போ, ஏன்னா இங்க யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க, கூட்டம் பெருசா இருக்குது, யாரு எவருன்னு தெரியாது, நான் பாட்டு கும்பலோட ஒரு ஓரமா உட்கார்ந்துருந்து நல்லா இருக்குது, நான் கேட்டுட்டு போறேன், இங்கதான் யாரும் என்ன மேல கீழே பாக்குறது இல்லை, ஒண்ணும் இல்லை, அவங்கவுங்க வந்த வேகத்துல போயிட்டு இருக்கிறாங்க, எனக்கு இப்போதான் கொஞ்சம் சமாதானமா இருக்கு. என் பொண்டாட்டி ஆனா என்ன
கொண்டு போய் உலக பிரசித்தி பெற்றவனா ஆக்கி வச்சிருக்குது இப்படின்னாரு. அந்த மாட்ட சொன்ன, முதல்ல குடிகாரன் சொல்றது நிறுத்துமா, நீ குடிகாரன் 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 திருப்பி திருப்பி ஏன் போய் சொல்றீங்க? சரி ஒரு தடவை சொன்னீங்க, ஜெபம் பண்ணி, சும்மா ஊரெல்லாம் போய் குடிகாரன் குடிகாரன் ஏன் சொல்றீங்க? இனிமே ஒண்ணு பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, இனிமே என் புருஷன் குடிகாரனா இருக்க முடியாது. ஏன்னா என் புருஷன் கர்த்தருக்கு சொந்தமானவன். அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை இந்த வீட்டை சுற்றி தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இது பரிசுத்தமாக்கப்பட்ட வீடு. இந்த வீட்டில் குடி இருக்க முடியாது. இந்த குடியினுடைய பாதிப்புகள் இருக்க முடியாது. பொல்லாப்பு இருக்க முடியாது. தீங்கு இருக்க முடியாது. அழிவு இந்த குடும்பத்துக்குள்ள நுழைய முடியாது. குடியின் மூலமா, குடி பிரச்சனையின் மூலமா இந்த கேடுகள்லாம் நுழைய முடியாது. என் வீட்டுக்குள்ள அது வர முடியாது. சாராயம் வராது. இயேசுவின் நாமத்தில் வராது. அவர் இருக்கும்போது சொல்லாதீங்க, சண்டை வந்துடும். ஆள் இல்லாதப்ப நல்லா சொல்லுங்க. ஆள் இருக்கிறப்ப சைலண்டா உங்களுக்குள்ள சொல்லுங்க. புருஷன் குடிகாரன் குடிக்கிறான்னு சொல்றதோட இதை சொல்லுங்க. இதை சொல்லி நல்லாயிட்டாரு அவரு. இதை சொல்லி கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாரு. ஆள் அப்படியே மாறி நல்ல குடியெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா இப்போ இருக்கிறாரு. அந்த அம்மா போகாத கூட்டம் கிடையாது, அலையாத எவாஞ்சலிஸ்ட் கிடையாது, எழுதி போடாத எவாஞ்சலிஸ்ட் கிடையாது. பிரசித்தி எப்படி ஆகுச்சுன்னா ஒரு மீட்டிங் போனது மட்டும் இல்லை, இங்க இருந்து அமெரிக்கா வரை எல்லா எவாஞ்சலிஸ்டுக்கும் எழுதி போட்டிருக்குது. என் புருஷன் பேரு இது, வயசு இது, நாங்க இந்த அட்ரஸ்ல இருக்கிறோம், குடிகாரன், டெய்லி என்ன அடிக்கிறான், என்ன துன்பப்படுத்துறான், உலகம் முழுக்க தெரியுது எல்லாருக்கும். இப்ப ஆள் நல்லா இருக்கிறாரு. ஏன்னா ஆபிரகாம் என்னை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்களோ, கூப்பிடுறவங்களும் சரியாயிடுவாங்க, கூப்பிட்ட ஆளும். அதனாலதான் பேரை மாத்தினாரு. இது நேமியாலஜி கிடையாது. வந்த பேரை மாத்தினா ராசி ஆயிடும், அதெல்லாம் நாங்க போதிக்கிறது இல்லை. அப்படிலாம் ராசி எல்லாம் ஒன்றும் ஆகாது. ஒரு லெட்டரை மட்டும் ஆட் பண்ணிட்டா, இல்லை ஒரு லெட்டரை கட் பண்ணிட்டு இந்த லெட்டரை போட்டா எல்லாம் சரியாயிடும். ஜனங்க என்னெல்லாம் நம்புறாங்க பாருங்க. கதவு இங்கே இருக்குது, இந்த கதவு எடுத்து அங்கே போட்டிங்கன்னா எல்லாம் சரியா போயிடுன்றான். இதுக்காக வீட்டையே இடிச்சு, இந்த கதவெல்லாம் இடிச்சு இந்த கதவை தூக்கி அந்த பக்கம் போட்டு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா செலவாச்சுங்க. ஏன்னா அப்போதான் நல்லதெல்லாம் நடக்கும்னாரு அப்படின்னு எல்லாத்தையும் பண்றாங்க. ஒரு கதவை இங்க இருக்க கதவை தூக்கி அங்க போட்டு, அங்க இருக்க கிச்சனை தூக்கி இந்த பக்கம் போட்டா எல்லாம் சரியா போயிடுமா? அப்படி சரியா போயிடும்னா இன்னைக்கு எல்லாருமே சரியாயிட்டு இருப்பாங்க. எவ்வளோ பேர் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருக்கும். நீங்க எதை தூக்கி எங்க போட்டாலும் ஒன்றும் சரியாகாது. மைண்டை சரி பண்ணலனா, எண்ணங்களை சரி பண்ணலனா, இருதயத்தை சரி பண்ணலனா, இந்த வாயை சரி பண்ணலனா, ஞாபகம் வச்சுக்க 3 காரியம்: இருதயம், மனது, வாய். ஆவிக்குரிய ஜீவி இந்த 3 அடிப்படையில தான் இருக்குது. இந்த 3ஐயும் சரி பண்ணலனா நீங்க வேற என்ன சரி பண்ணாலும் ஒண்ணும் நடக்கவே நடக்காது. நம்ம ஆளுங்க சிலர் இப்படி சொல்றாங்க, இதை வாங்கி கொண்டு போய் வீட்டுல முன்னாடி வைங்க. ஏதோ சிலதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, கொண்டு போய் வாங்கிங்க. இது உங்களுக்கு நன்மை உண்டாகிறதுக்கு ஏதுவா இருக்கும். இதை நாங்கள் ஜெபிச்சு கொடுக்குறோம் உங்களுக்கு. இதை கொண்டு போய் வச்சிங்கன்னா இதன் மூலமா இதுக்கு நிறைய பேர் ஓடுறது. ஏதாவது ஒன்று வேணும் உங்களுக்கு. நீங்க இதை வசனத்தை சொல்லுங்க, அதை கேட்குற ஆளுங்க அவ்வளோ கிடையாது. ஆனால் இப்போ அதுவும் மாறிக்கிட்டு வருது. இப்போ இதை கேட்குற ஆளுங்க நிறைய ஆயிட்டாங்க. அதை வாங்கலாரு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஹலோ, பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கம் பண்ண எபேசில் தயானாளுடைய அந்த சிலையை தான் வித்துட்டு இருந்தானுங்க. அது மேலே ஒரு பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு. அந்த சேலை கம்ப்ளீட் அவுட்டு, வியாபாரமே சுத்தமா போச்சு. ஏன்னா அது மேல இருக்க நம்பிக்கை இப்போ இயேசுவின் மேல வச்சுட்டாங்க. சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த ஜீவனுள்ள தேவன் பக்கம் திரும்பிட்டாங்க. அந்த வியாபாரம் கம்ப்ளீட் அவுட் ஆயிடுச்சு. அப்ப நான் சொல்லுகிறேன், இதை கத்துக்கிட்டீங்கன்னா, இது கிறிஸ்தவ உலகம் இந்த நிலைமைக்கு வந்துச்சுன்னா வெற்றி வாழ்க்கை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாகும். அதை எதையும் நம்பிட்டு இருக்காதீங்க, வீணடிக்காதீங்க நேரத்தை, வருஷங்களை வீணாக்காதீங்க. அதுல இருந்து மாறி இதுக்குள்ள வரணும். எதுக்குள்ள வரணும்? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நம்பிக்கை வருது, வார்த்தையிலிருந்து விசுவாசம் வருது. அந்த வார்த்தையை நம்முடைய வாயில வைக்கிறதுக்காக தான் அவருக்கு அதனாலதான் பேரை மாத்தினாரு. அவர் சொல்றாரு பிள்ளை உண்டாகும் அப்படின்னு. இவன் நம்ப மாட்டேன்றான். நம்புறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனைவி வேற எதுக்கு முழுக்க பேசிட்டு இருக்குது. அதனால 2 பேருக்கும் பேரை மாத்துறாரு. ஜாதிகளுக்கு தகப்பனாக்குறாரு, அவர் ஜாதிகளுக்கு தாயினாக்குறாரு. 2 பேரும் ஒருத்தர் எப்படி கூப்பிட்டு, ஊரே இவங்களை அப்படி கூப்பிட்டு எல்லாரும் பேச்சையும் மாத்த வச்சு, அப்படிதான் இவங்க காதுல பண்ணணும், அப்படிதான் இவங்க நாக்குல இருந்து வரணும்னு சொல்லி வச்சு அதை செய்ய ஆரம்பிச்சு அடுத்த வருஷமா குழந்தை பிறந்துருச்சு. ஹலோ, வாயில அவ்வளவு பெரிய பவர் இருக்கு பாருங்க.
இயேசு வந்து பறக்க போறாரு. பறக்கிறதுக்கு முன்னால் யோவான் ஸ்நானகன் பறக்க போறான். அதை வந்து சொல்றதுக்கு ஒரு தூதன் வந்தான். இவங்களும் பிள்ளை இல்லாத கப்பல், வயசாகுது, எலிசபெத்தும் புருஷனும் வந்து சொல்றான். அந்த ஆள் கேட்கிறாரு, எனக்கு ஒரு அடையாளம் தேவை. தேவதூதனே வந்து சொல்றான், இதுக்கு மேல என்ன அடையாளம் தேவை? என்ன ஆள் பாருங்க, இதுக்கு மேல ஒரு அடையாளம் வேணுமா அவருக்கு? சொல்றதே தேவதூதன், அதே ஒரு அடையாளம் இல்லையா? இதை காட்டிலும் ஒரு பெரிய அடையாளம் எங்க இருக்கும்? இவன் பேசிக்கிட்டே இருந்தா புள்ளைய பிறக்காதுன்னு தெரியும். அதனாலதான் அந்த புள்ள பிறகுற வரைக்கும் சேஃபா அவன் வாயை மூடிட்டு போயிட்டான் தேவதூதன். நீங்க பாருங்க, பைபிள்ல வாசித்து பாருங்க, புள்ள பிறக்கிற வரைக்கும் சேஃபா அவன் வாயை அடைச்சிட்டு போயாச்சு. புள்ள பிறந்து முடிச்ச உடனே அவன் வாயை திறந்து விட்டாங்க. இப்ப பேசு போ, ஒன்னு டேமேஜ். அதுக்குள்ள கத்துக்கிட்டு இருந்திருப்பான். வேற நம்ம வாயால தான் கெடுக்கிறோம் போல இருக்கு எல்லாத்தையும். அதனாலதான் வாயை மூட வச்சுட்டாங்க. ஏன்னா கத்தருடைய சித்தமே அங்க நிறைவேறாது. இவன் எப்படி பேசிட்டு இருந்தான். மனைவி தேவலாம் போல இருக்கு, அவன் நம்புகிறான். அவ கூட சேர்ந்து அவளுடைய கசின் மரியாள், அவளுக்கும் தேவதூதன் பேருக்கு, அவெல்லாம் நம்புறா. இவன் தான் ஒரு பிரசங்கர். ஹலோ, பிரசங்கர்கள் நம்புறது தான் ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நாங்க பிரசங்கர்களுக்குன்னு தனியா மீட்டிங் எல்லாம் வைக்கிறோம். ஏன்னா அவங்க சரியாயிட்டாங்கன்னா எல்லாமே நாடே சரியாயிடும் இல்லையா? நான் சரியான பாருங்க, நானும் ஒரு காலத்துல இப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். அதையும் இதையும் நம்பிட்டு இருந்தேன். அவர்கிட்ட பெரிய அனாயிட்டிங் இருக்காக்கும், அவர்கிட்ட போனா எல்லாம் சரியாகிடுவாராக்கும், இவர் நமக்காக உபவாசம் பண்ணி எல்லாத்தையும் சரியாகிடுவாராக்கும், அவர் ஏதோ விற்கிறார், அதை வாங்கி இப்படி மாட்டினா நம்மளுக்கு எல்லாம் யோகம் வந்துருமாக்கும், ஆசீர்வாதம், இப்படிலாம் நம்பினால்தான். அவர் கையில என்னமோ வல்லமை இருக்குது, இவர் கையில ஏதோ இருக்குது, அங்க போயிட்டு வந்துடலாம், அவர் தலையில கைச்சாச்சு, இப்படிதான் நம்பிட்டு இருந்தான். அதெல்லாம் சரி பண்ணி நான் திருந்தின பாருங்க. என்ன, என் மூலமா பல்லாயிரக்கணக்கான மக்கள் திருந்த முடிஞ்சது. ஒரு ஆள் திருந்ததுனால அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான பேருக்கு நல்லது நடக்குது இல்லையா? அதனாலதான் இப்படி போதிக்கிறேன் நான். அதனாலதான் பாருங்க, அடுத்த 2-3 வாரங்களுக்கு ஆந்திரா அங்க ஊர் ஊரா போறாங்க. ஸ்ரீலங்கா, ஆந்திரா, அது இதுன்னு போய் எல்லா இடத்துலயும் போதிக்கிறோம். மெயினா ஊழியர்களுக்கு போதிக்கிறோம், கொஞ்சம் விசுவாசிகளுக்கும் போதிக்கிறோம். ஏன்னா இவங்களெல்லாம் மாத்திட்டா எல்லாரையும் மாத்திரலாம். அப்ப நல்லா கவனிக்கணும். அந்த உறுதி நிச்சயம், நம்பப்படுவர்கள் உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயம், இதுதான் விசுவாசம்ன்றார். அந்த உறுதி நிச்சயம் எங்க இருந்து வருது? வசனத்திலிருந்து வருது. சரி, வசனத்திலிருந்து வருதுன்னு சொன்னா அப்ப வசனம் ஒண்ணு சொல்லுது, அதுதான் உறுதி எனக்கு உண்டாகுது, நிச்சயத்தை உண்டாக்குது. ஆனா சூழ்நிலையில பாத்தீங்கன்னா கான்ட்ரரியா இருக்குது. கான்ட்ரரினா எதிர்மறையான சூழ்நிலைகளா இருக்குது. வசனம் வந்து சுகத்தை சொல்லுது, சூழ்நிலை பார்த்தா வியாதியா இருக்குது. சரீரத்துல பார்த்தா வியாதி இருக்குது. வசனம் வந்து ஆசீர்வாதத்தை சொல்லுது, சூழ்நிலை பார்த்தா கடனா இருக்குது, பணம் இல்லாம இருக்குது. வசனம் ஒண்ணு சொல்லுது, சூழ்நிலை இன்னொன்னு சொல்லுது. சூழ்நிலை சொல்றதும் நடக்காது, வசனம் சொல்லுகிறதும் நடக்க போகிறது இல்லை. அப்புறம் என்னதான் நடக்கும்? இதை குறித்து நீங்க ரெண்டுத்தையும் பார்த்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் நடக்கும். இப்ப நம்ம தான் சாய்ஸ். இருக்கீங்களா? சாய்ஸ் யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்குது. சூழ்நிலை ஒண்ணு சொல்லுது, வசனம் என்னத்தை சொல்லுது? நான் சூழ்நிலை சொல்றது சொல்ல போறேனா இல்ல வசனம் சொல்றத சொல்ல போறேனா? நிறைய பேர் சூழ்நிலை சொல்றது தான் சொல்றாங்க. நான் உண்மையை தானே சொல்றேன் அப்படிங்கிறாங்க. இருக்கிறத தானே சொல்றேன், இருக்கிறது தானே சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன், ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, கண்ணில் பார்க்கிறது தான் இருக்கிறது அப்படின்னு நம்புறாங்க. Only the thing that they see exists. The things that they don't see are non-existent நினைக்கிறாங்க. அதாவது காண்கிறது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. காணாதது வந்து இல்லைன்னு நினைச்சிடறாங்க. அது பெரிய பொய். ஏன்னா விசுவாசம் என்கிறது காணப்படாதவைகளின் நிச்சயம். ஒரு காரியத்தை காண முடியலங்கிறதுனாலயே அது இல்ல, இருக்கிற ஒன்றல்ல அப்படி நினைக்கிறது தவறு, பெரிய தவறு. திருத்திக் கொள்ளணும். காண்றதுதான் இருக்குது, காணாதது இல்லைன்னு நினைக்கிறது பெரிய தவறு. காணாதது எவ்வளவு இருக்கு தெரியுமா? இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, எவ்வளவு ரேடியோ வேவ்ஸ், சவுண்ட் வேவ்ஸ் உங்களை கடந்து போகுது தெரியுமா? இப்படி கை அப்படின்னீங்கன்னா எத்தனை சவுண்ட் வேவ் இருக்கு தெரியுமா? எத்தனை சவுண்ட் வேவ் நீங்க தொடுறீங்க, எத்தனை வீடியோ வேவ்ஸ் நீங்க தொடுறீங்க, டிராவல் ஆகிட்டு இருக்குது ஏர்ல. நீங்க காணல, ஆனா இருக்குது. ஒரு ரேடியோ கொண்டு நீங்க வைங்க, எஃப்எம் ஏஎம்க்கு டியூன் பண்ணுங்க, திடீர்னு சவுண்டு கேட்கும். எங்கேருந்து வந்தது? ரேடியோ இல்லைன்னா அதை பிடிக்க முடியாது. அந்த சவுண்டை, காணப்படாத ரீதியில் இருக்கிற சவுண்டை
நம்ம பெற முடியாது. ஆனா இருக்குது, நான் காணலன்னா கூட அது இருக்குது. ஒரு ரேடியோங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதை கொண்டு வந்து வச்ச உடனே அதை சரியா டியூன் பண்ண உடனே காணப்படாத இருக்கிற சவுண்டை நானே கேப்சர் பண்ண முடிகிறது இல்லைங்களா? அப்ப காணப்படாத ரீதியில நிறைய காரியங்கள் இருக்கிறது என்பதுதான் உண்மை. காணப்படாத ரீதியில நிறைய காரியம். இன்னும் கேட்டா, நான் தான் காலைல வசனம் வாசித்து காமிச்சேன் 2 கொரிந்தியர் 4 17 18 19. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு உபத்திரவங்கள் அதி சீக்கிரத்துல நீங்கும்ன்றது. இதையே பார்த்துட்டு இருக்காதன்றாரு. எதை? காணப்படுகிறதையே பார்த்துட்டு இருக்க வேணாம், காணப்படாததையே பார்த்துட்டு இருங்க. அப்ப காணப்படுறது தானே பார்க்க முடியும் அப்படின்றாங்க ஜனங்க. ஏங்க, கண்ணுக்கு தெரியறதானே பார்க்க முடியும், காணப்படாததை எப்படி பார்க்க முடியும்? காணப்படாதது எப்படி பார்க்க முடியும்னா இந்த வசனத்தின் மூலமாக பார்க்க முடியும். இந்த வசனம் சொல்ற சுகத்தை வாசித்து அதை தியானித்தீங்கன்னா காணப்படாததை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா காணப்படுறதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அப்ப சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருக்கலாம், இருந்துட்டு போட்டோம். அப்ப கூட உறுதி என்ன பண்ணும்? மாறவே மாறாது. விசுவாசத்துல வாழ்றவங்கள பாருங்க, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேச மாட்டாங்க. இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு பேச மாட்டாங்க. நல்லா இருந்தங்க, சுகமானு தான் நம்பினேன், ஆனா காலையில ஒரு மாதிரி இருக்குது, இப்போ போச்சு. அது விசுவாசமே இல்லை. விசுவாசத்துல இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்க? காலையில எப்படி சூழ்நிலை இருந்தாலும் சரி, அறிகுறிகள் எப்படி இருந்தாலும் சரி, பார்க்கறதுக்கு அது எப்படி இருந்தாலும் சரி, நான் சுகமானேன்னு வசனம் சொல்லுது. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் இந்த வார்த்தைகள் ஒளிய முடியாது. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன்னு எழுதியிருக்குது. ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், நான் குணமானேன். அதை குறித்த உறுதியை, நிச்சயத்தை நான் விட்டு கொடுக்க போவதே இல்லை. விட்டு கொடுக்க போவதே இல்லை. ஏன்னா இந்த காணப்படுகிற காரியங்கள் அநித்தியமானவைகள், கொஞ்ச நேரத்துல மாறிடும். ஆமா, ஒரு மாதிரி இருக்குது, ஆனா கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா நல்லா இருக்கும். அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். இன்னொன்று, காணப்படுகிறவைகளை காணப்படாதவைகள் மாற்றுகிறது. காணப்படுகிறவைகளை காணப்படாதவைகள் மாற்றுகிறது. வார்த்தை ஒழுங்கின்மை வெறுமை இருள போக்கிறது. வார்த்தை இந்த ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தது இல்லையா? ஒழுங்கின்மை வெறுமை காணக்கூடிய இந்த உலகத்தை சேர்ந்தது. வானமும் பூமியும் உண்டாக்குனாரு, ஒழுங்கின்மை வெறுமை இருளா இருந்தது. அப்ப காணக்கூடிய உலகத்துல என்ன இருக்குது? ஒழுங்கின்மை வெறுமை இருள் இருக்குது. காணக்கூடாத ரீதியில என்ன இருக்குது? தேவனுடைய வார்த்தை. ஆவிக்குரிய உலகம்னு ஒண்ணு இருக்குது, இயற்கை உலகம்னு இருக்குது. ஆவிக்குரிய உலகத்திலிருந்து தான் இயற்கை உலகம் உண்டானது. ஆவிக்குரிய உலகத்திலே வாழும் அல்லது ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்த தேவன் இயற்கை உலகத்தை உண்டாக்குனாரு. அப்ப இயற்கை உலகம் பெருசா, ஆவிக்குரிய உலகம் பெருசா? ஏன்னா அதுல இருந்து இது உண்டாச்சு, இதுல இருந்து அது உண்டாச்சுன்னா இது பெருசுலாம். நிறைய பேர் இது பெருசுன்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனையை பெருசாக்குறவர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவளுடைய பிரச்சனை என்னன்னா இயற்கை உலகத்தை பெருசா என்றாங்க, ஆவிக்குரிய உலகத்தை ஒண்ணு இல்லாத மாதிரி நினைக்கிறேன். ஆமாங்க, சொல்லி இருக்கு பைபிள்ல, ஆனா நடக்கலையே. சொல்லி இருக்குங்க, நடக்கலையே. கடவுள் சொல்றாரு, நடக்கலையே. கடவுள் நல்லவர் தான், இருந்தா கூட என் வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய ஆசீர்வாதத்தை காணுமே, நான் எனக்கு ஒன்றும் வெற்றியை காணுமே. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் பார்க்கறது தான் பெரிய ரியாலிட்டி, மகத்தான ரியாலிட்டி. கர்த்தர் சொல்றதெல்லாம் ஒரு பெரிய ரியாலிட்டியே கிடையாதுன்றாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், காணப்படாத உலகத்திலிருந்து தான் காணப்படுகிற எல்லாம் உண்டானது. அப்படி என்றால் காணப்படுகிறதை காட்டிலும் காணப்படாததான் பெரிதா இருக்கிறது. அப்ப ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்தவர்கள், வேதத்தை விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க, சபைக்கு போகிறவங்க, பிரசங்கங்களை கேட்கிறவங்க என்னைக்குமே இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பெருசா நினைக்க கூடாது. கர்த்தர் சொல்லுகிற பதில்களை தான் பெருசாக எண்ண வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை தான் பெருசா எண்ண வேண்டும். நம்ம மைண்டே அப்படி செட் பண்ணிக்கணும். இல்ல அதை நான் பெருசா நினைக்க போறது இல்லை, இதைத்தான் பெருசா. எல்லாம் முடியாதுன்றாங்க, சரி எனக்கு விளக்குது, எல்லாம் முடியாதுன்றாங்க, ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்க போறேன். இதைத்தான் தான் சொல்லி இருக்குது. ஆபிரகாம் பற்றி சொல்லும் போது என்ன சொல்லி இருக்குது? தன் மனைவி கற்பம் செத்து போனதையும், சாராளுடைய கற்பம் செத்து போனதையும், அவனுடைய சரீரம் செத்ததையும் அதை பார்க்கல, அதை பெருசா எண்ணல, அதை ஒரு பொருட்டா எண்ணல. வாக்கு தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்றுவார். அதான் பாடினீங்க இப்போ இல்லையா? அருமையான பாட்டு.
வாக்குத்தத்தம் பண்ணவர் நிறைவேற்றுவார்ன்றத எண்ணி அதையே தியானிச்சு அதையே பார்த்துக்கிட்டு இருந்தான். காணப்படாதையே பார்த்துட்டு இருந்தான். ஆமா, சூழ்நிலை எல்லாம் சொல்லுது நடக்காதுன்னு. சூழ்நிலை சொல்லுது 100 வயசு ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துட்டியா? சூழ்நிலை பாருங்க பயங்கரமானது. சூழ்நிலை மூலமா தான் பிசாசானவன் நல்லா வேலை செய்யறான். அதை தன்னுடைய கருவியை பயன்படுத்துறான் பாருங்க. பிசாசு சூழ்நிலையை பயன்படுத்துறான், ஜனங்களை பயன்படுத்துறான். எல்லாம் சொல்றாங்க சரி போதும் விடு, 100 வயசு ஆயிடுச்சு இல்ல, வயசு என்ன தெரியுமா, அடுத்த பர்த்டே வேற வருது, இப்போ போய் குழந்தை நின்றுட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்? 100 வயது ஆகுது. மனைவிக்கு என்ன வயசு அதை யோசித்து பாரு. கற்பமே செத்து போன மாதிரி ஆயிடுச்சு. நீயே ஆள் அவுட்டு மாதிரி தான் கிட்டத்தட்ட போற ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சு. இப்போ போய் குழந்தை நின்றுதான். அவன் சொல்றான் இல்ல இல்ல 100 வயது ஆகுறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, மனைவிக்கு 90 வயசு ஆயிடுதுன்னு பெரிய பிரச்சனை இல்லை. கர்த்தர் வாக்கு பண்ணினவர் நிச்சயமா. நான் நினைக்கிறேன் விசுவாசத்தை போதிப்பதற்காக தான் அவனுக்கு டிலே பண்ணாருன்னு. ஏன்னா நம்மெல்லாம் அதுல இருந்து கத்துக்கிறதுக்காக. ஏங்க 25 வருஷமா வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒண்ணுமே செய்யல, 75 வயசுல கொடுத்துருக்கலாம் இல்ல? 75 வயசுல கொடுத்துட்டா அவன் பெரிய வீராதி வீரம், அவன் சாதிச்சான்றீங்களே நீங்க. அதனாலதான் கொடுக்கல. 75 வயசுல கொடுத்திருந்தா நடக்கலாம், சில நேரங்கள்ல அப்படியும் நடக்கலாம் பிரதர், இங்க நடந்திருக்குது அங்க நடந்திருக்கு ஊரெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களே நீங்க. அதனாலதான் கொடுக்கல. 100 வரைக்கும் வெயிட் பண்றாரு கர்த்தர். ஹலோ, கர்த்தர் வெயிட் பண்ணும்போது காரணம் இருக்குது. இயேசு அனுப்புறதுக்கு ஏன் இவ்வளவு வெயிட் பண்ணாரு? ஏன் வெறும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சார்? ஆதாம் பாவம் செஞ்ச உடனே அனுப்பிச்சிருக்கலாமே. சிலுவை அங்கேயே ஏதேன் தோட்டத்துல வச்சு அவரை மறிக்க வச்சு ரத்தத்தை சிந்தி இவனை பாவத்தை கழுவி இவனை சரி பண்ணிருக்கலாமே. மனு வர்க்கமே எல்லாம் சரியாயிட்டு இருக்குமே. பண்ணல. ஏன்னா பாவத்தை செஞ்ச உடனே அவன் பெரிய ஞானி மாதிரி தான் ஆக்ட் பண்றான். போய் அத்தியலையை உடைய தச்சு கடவுள் தேவையில்லை எனக்கு, நானே இதை சரி பண்ணுவேன், ஃபிக்ஸ் பண்ணுவேன், ஒன்றும் இல்லை, சின்ன ப்ராப்ளம், நிர்வாணம் ஆயிட்டோம், அவமானமா இருக்குது, முன்ன இல்லாத அவமானம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு, இப்போ இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு கடவுள் நம்மளுக்கு அறிவை தரலையா, நம்ம போய் நம்ம அறிவை பயன்படுத்தி ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு பண்றான். இவனை எப்படி திருத்துறது? உனக்கு அறிவே இல்லைன்னு எப்படி சொல்றது? அவனை சொல்லி பாருங்க, எந்த மனுஷனும் ஏத்துக்க மாட்டான். உன்னால முடியாதுன்னு சொல்லி பாருங்க, யாரும் ஏத்துக்கவே மாட்டாங்க. அதனாலதான் 10 கற்பனையை கொடுத்தாரு. காலைல 10 கற்பனையை பற்றி கொஞ்சம் பேசினேன். அதனாலதான் 10 கற்பனையை கொடுத்தாரு. நீ உன்னால செய்ய முடியாதப்பா கற்பனையை, ஏன்னா நீ பாவியா இருக்கிறவன் தேவனுடைய பரிசுத்தமான கற்பனையை நிறைவேற்றவே முடியாது, தலைகீழ நின்னாலும் முடியாது, அடிச்சு போட்டாலும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா அவனுக்கு கோபம் தான் வரும். கொடுத்து பாருங்க, 10 என்ன 100 கூட கொடுங்க, நான் செய்வேம்மா. அதனாலதான் என்ன பண்ணாரு, 10 கற்பனை கொடுத்தாரு. வேணும்னு எப்படி டிசைன் பண்ணி கொடுத்தாரு, இவன் பாஸே ஆக முடியாதுன்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்தாரு. பாஸ் ஆக முடியாது. நான்லாம் பழைய எஸ்எல்சி எழுதுனேன், இன்னும் சிலர் பாஸ் ஆகாம அப்படியே இருக்கிறாங்க. அவங்களுக்கு 64 வயசு ஆயிடுச்சு. என் மாதிரி எத்தனையோ தடவை எழுதி பார்த்தாங்க, பாஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த பழைய எஸ்எல்சி கொடூரமானது. ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனீங்கன்னா எல்லாத்தையும் ஃபெயில். அப்புறம் போய் திருப்பி எல்லா சப்ஜெக்ட் எழுதணும். போன தடவை கணக்கில் ஃபெயில் ஆனதுனால கணக்கில் டியூஷன் வச்சு ஜாகிரதையாக படிக்கிறோம். எப்படியோ அப்படி இப்படின்னு கணக்கில் ஒரு 50 மார்க் வாங்குறோம். இங்கிலீஷில் அவுட்டு. அடுத்தது சரி, ரெண்டையும் கவனிப்போம், கணக்கையும் இங்கிலீஷையும் கவனிப்போம். அடுத்த தடவை டியூஷன் வச்சு ரொம்ப கஷ்டமாக படித்தா சயின்ஸில் போச்சு. இப்படி பெரிய படையெடுத்து பலமுறை பரீட்சைக்கு ஃபெயிலான ஆளுங்க ஆசாமிங்களா இன்னும் உயிரோட இருக்கிறாங்க. சிலர் ஊழியக்காரங்களாவே இருக்கிறாங்க. ஏன்னா பாஸ் ஆக முடியல. கொடூரமானது இந்த பழைய எஸ்எல்சி. நியூ எஸ்எல்சிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சப்ஜெக்டா எழுதினாலே ஒரு 3-4 வருஷத்துல கிளியர் பண்ணிடலாம். செப்டம்பர்ல 1, அக்டோபர்ல 1, மார்ச்ல 1ன்னு மாத்தி 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 ஒன்னா படிச்சு எழுதுனா கூட பாஸ். என்ன கிருபையின் காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம. கர்த்தர் பாருங்க, அவனுக்கு கொடுக்குறாரு. அவன் சொன்னா ஒத்துக்க மாட்டான், நீ பாவி செய்ய முடியாதுன்னு சொன்னான். அதனாலதான் என்ன பண்ணாரு, ஒன்றும் இல்லை, தெரியுது நீ பெரிய யோகியம் தான், நல்லா செய்வேன்னு தெரியும், இந்த 10 கற்பனை இருக்கு, இதன்படி செய் பிழைப்பாய், அப்படிதான் கொடுக்குறாரு. வேணும்னா அப்படி சொல்ல, இதன்படி செய்து நான் பிழைப்பாய், அவ்வளவுதான், உனக்கு ரட்சகனும் தேவை, ஒண்ணும் தேவை, இதை செஞ்சே நீ வந்துடலாம் மோட்சத்துக்கு, பிழைச்சிருவே அப்படின்றாரு. அவன் எடுத்துக்கிட்டு செய்யறான் பாருங்க. கொஞ்ச நேரத்துல மோங்கூப்ப விழுந்து வெக்க கேடாயி அங்கதான் இப்ப தங்க கண்ணுக்குட்டி எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணி ஒண்ணு இல்லாம போனது. கொஞ்ச நேரத்துல இவனுக்குள்ள இருக்கிற பாவமெல்லாம் வெளியே வந்துருச்சு. அவனை அசிங்கப்படுத்திருச்சு. அவன் யார் என்கிறத காட்டிடுச்சு. அவன் பாவி என்கிறதை நிரூபிக்கிறதுக்காக தான் கர்த்தர் 10 கற்பனையே கொடுத்தாரு. நிரூபிக்கிறதுக்காக தான் கர்த்தர் 10 கற்பனையை கொடுத்தாரு. அப்ப கர்த்தர் டிலே பண்ணும்போது, இப்படிலாம் பண்ணும்போதெல்லாம் சில காரணங்கள் அதுல இருக்குது. ஆபிரகாமுக்கு அதனால தான் டிலே பண்ணாருன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து நம்ம கத்துக்கணும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது.
விசுவாசம் எப்படி பயன்படுது, எப்படி செயல்படுதுங்கிறது நாம கற்றுக்கொள்ளும்படியாக அவனை ஒரு பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் லெசனா நாமெல்லாம் பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமா ஆபிரகாம்ங்கிறது ஒவ்வொரு பாட புஸ்தகத்திலையும் ஆவிக்குரிய பாடம் படிக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு பாட புஸ்தகத்திலையும் இடம்பெற வேணும். ஆபிரகாம், நான் நிறைய ஆபிரகாம் பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் மாதிரி ஆயிட்டாரு. அவரை நல்லா தெரியும் எனக்கு. துருவி துருவி ஆராய்ஞ்சு பார்த்து அணனுவா அவருடைய விசுவாசத்தை நான் ரசிச்சிருக்கிறேன். அதை பார்த்து கத்துக்கணும்னு சொல்லி தான் கர்த்தர் அந்த ஸ்டோரி அப்படியே டெவலப் பண்றாரு பாருங்க. அவன் கதையை அப்படி கொண்டாடுறாரு. எல்லாருக்கும் அது பிரயோஜனமா இருக்கணும். விசுவாசத்தை என்னன்னு கத்துக்கணும். அவன் பாருங்க 90 வயசு ஆச்சுன்றதை பார்க்கல, மனைவிக்கு கற்பம் செத்து போனது போல ஆச்சுன்னு பார்க்கல, அவன் சரீரமே செத்து போனதுக்கு சமமாயிடுச்சுன்றதையும் பார்க்கல, எதையும் பார்க்கல. ஆனா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றுவார் என்பதை விசுவாசித்தான். ஏன் விசுவாசித்தான் என்ன? அவனுடைய உறுதியை விடவே இல்லை. கர்த்தர் செய்வார், நிச்சயம் வந்துருச்சு, உறுதி வந்துருச்சு. அதான் விசுவாசம். விசுவாசம் என்பது உறுதி, நிச்சயம். எல்லாம் சொல்லுங்க. விசுவாசம் என்பது உள்ளத்தில் ஏற்படுகிற உறுதி, நிச்சயம். அது கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக ஏற்படுகிறது. முன்னோர்கள் எல்லாம் நற்சாட்சி பெற்றாங்க. எப்படி பெற்றாங்க? அவர் சொன்னாரு, இவங்க நம்பினாங்க. எந்த சூழ்நிலையும் பார்க்கல. சூழ்நிலை 1000 சொல்லுது எதிர்மறையா, அதெல்லாம் நம்பல. எவ்வளவு சூழ்நிலை எல்லாம் எதிர்மறையா இருந்தாலும் கர்த்தர் சொன்னதுதான் உண்மைன்னு நம்பி அவர்கள் நின்னார்கள். அதுல உறுதியா இருந்தாங்க. கடைசியில அவருடைய விசுவாசம் அவர்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவங்க விசுவாசத்தை அப்படியே வந்து நிறைவேறினது. அப்ப பாருங்க, சூழ்நிலைகள் நேர்மாறாக இருக்கும். கர்த்தர் தேசத்தை கொடுத்தேன்னு சொன்னார். காலைல சொன்னேன், தேசத்தை கொடுத்தேன்னாரு. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அது நடந்து முடிஞ்ச வேலை, முடிச்சிட்ட மாதிரி தான் அவர் பார்க்கிறாரு. ஏன்னா வாயை திறன்னு சொல்லிட்டு அது நடந்து முடிஞ்சது. கொடுத்தேன்றாரு. இவங்க ஒரு நாளும் கொடுத்தேன்னு சொல்லவே இல்லை. அதுதான் பிரச்சனை. இவங்க என்னத்தை பார்த்துட்டு இருந்தாங்க? சூழ்நிலையே பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? இன்னொருத்தன்ல உட்காந்துருக்கிறான், கொடுத்தேன்றாரு. அவளோட ராட்சசம் மாதிரி இருக்கிறான், அங்கே உட்காந்துட்டு இருக்கிறான். செவுத்தை பார்த்தியா? எவ்வளோ பெரிய செவுரு, எரிகோ செவுரு. மேலே ரதங்களுக்கெல்லாம் ரேஸ் விடுறாங்களாம். அவ்வளோ அகலமாக கட்டியிருக்காங்க செவுரு மேலே வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அந்த அளவுக்கு விஸ்தாரமாக இருக்குது செவுரு. இவ்வளோ பெரிய செவுரு, இவ்வளோ உயரமாக கட்டி பட்டணத்தை சுற்றி கத்தி வச்சுட்டு அது உழுவுன்னா எப்படி உழுவும்? உழவே உழாது. அதை பிடிங்கன்னா எப்படி பிடிக்க முடியும்? அது அப்படியே ஃபோர்ட்டிஃபைட் சிட்டியா இருக்குது. கோட்டை மாதிரி சோறு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அது போய் எப்படி பிடிக்கிறது? முடியாது அப்படிங்கிறாங்க. சூழ்நிலையே பார்க்குறாங்க, சூழ்நிலையே பேசுறாங்க, சூழ்நிலையே நம்புறாங்க, அதையே பெருசா நினைக்கிறாங்க. அதனாலதான் அழிந்து போனார்கள். 40 வருஷம் வனாந்திரத்திலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே நுழைய முடியாம செத்தார்கள். ஒண்ணு இல்லை. எதுக்கு செத்தாங்க? ஒண்ணு இல்லை, விசுவாசம் இல்லை, அதனால மாண்டு போனார்கள். விசுவாசத்தை கத்துக்கல, அதனால மாண்டு போனார்கள். விசுவாசம் இருந்தா கொஞ்ச நேரத்தில் விழுந்துட்டு இருக்கும் அந்த செவரு. என்ன மாதிரி விழுந்தது தெரியுமா? செவரு பெரிய அற்புதமான ஸ்டோரி அது. சமீபத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரியில காமிச்சாங்களாம். அது நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிருந்தேன் சர்ச்சில். எப்படி ராகாப்னு ஒரு ஸ்திரீ அது மேலே வசிச்சுட்டு இருந்தா. அவள் வந்து உழவு பார்க்குறவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சா. செய்யும்போது அந்த இஸ்ரவேலர் உழவு பார்க்க வந்தவங்களுக்கு சொல்கிறா, நீங்கள் வந்து இந்த பட்டணத்தை கண்டிப்பாக பிடிப்பீங்க. ஏன்னா உங்கள் ஆண்டவர் மெய்யான ஆண்டவர், அவர் தான் கரெக்டான ஆள். அவர் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போறாருன்னு எனக்கு தெரியுது, நானும் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் பிடிக்கும்போது எங்களை மட்டும் அழிச்சிடக்கூடாது. நீங்கள் எல்லாத்தையும் அழிக்க போகிறீங்க, எங்கள் பட்டணத்தையும் அழிப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் எங்கள்கிட்ட மட்டும் என்னையும் என் குடும்பத்தையும் அழிச்சிட கூடாதுன்னு சொல்கிறான். அதுக்கு அடையாளமாக ஒரு சிவப்பு நூலை ஜன்னலில் கட்டி வைக்க சொல்கிறாங்க. அது தங்கியிருந்த வீட்டில் கட்டி வைக்கிறாங்க. வந்து அந்த 7 நாள் பட்டணத்தை சுற்றி வர்றாங்க. 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வர்றாங்க. ஆர்ப்பரிக்கிறாங்க. செவுரு விழுந்தது. செவுரு விழுந்தப்ப ஆர்கியாலஜிஸ்ட் சொல்கிறாங்க, செவுரு சுத்தமாக விழுந்துருச்சான் பாருங்க. அவ்வளோ பெரிய செவுரு, அவ்வளோ அகலம். ரதத்தை ரேஸ் விடுவாங்களாம் செவுத்துக்கு மேலே. அப்போ எவ்வளோ அகலம்? ரோடு மாதிரி கட்டியிருக்கான். அவ்வளோ அகலம் கட்டியிருக்கான் செவுரு. விழுற செவுரு இல்லை, அது விழுந்துருச்சு. ஆனால் இவ வசிச்ச அந்த அந்த செவுத்து மேலே தான் இவ வசிச்சா பாருங்க. அந்த பகுதி வரைக்கும் நின்றுச்சான். ஆர்கியாலஜிஸ்டே ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க, செவரெல்லாம் விழுந்தது, ஒரு சின்ன பகுதி மட்டும் விழாமல் இருந்தது அப்படின்னு. இது இவளுடைய வீடாக தான் இருக்கணுன்றாங்க. எப்படி இருக்குது பாருங்க. எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் அற்புதமானவர்னு? உங்களுக்கு அந்த தேசத்தை கர்த்தர் கொடுக்கணும்னு நிச்சயம் பண்ணிட்டாருன்னா, அவர் சொல்லிட்டாருன்னா அதை ஒழுங்காக நம்புறது தான் நல்லது.
ஏன்னா எவ்வளவு பெரிய செவுரா இருந்தாலும் அதை கர்த்தர் உடைப்பாரு, அதை தீர்த்து கட்டுவாரு. எப்பேற்பட்ட கஷ்டமான காரியம் இருந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு வேண்டிய சக்தியை கர்த்தர் தருவாரு. அதனால சூழ்நிலையை பார்க்காம அதை பார்க்கறது தான் சரியான வேலை. இவங்க என்ன பிரச்சனைன்னா, அங்க ஏற்கனவே ஆள் இருக்கிறாங்க. எப்படி எனக்கு தந்தேன்றாரு? அங்க ஏற்கனவே ஆள் இருக்கானே. கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆள் இல்லாம பின்ன என்ன பட்டணம்? உனக்கு நாங்க வீடெல்லாம் அவனை கட்ட சொல்லி இருக்கிறேன், ரெடி பண்ணி இருக்கிறேன். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி கிணற நோண்டி தோட்டம் நட்டு வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கிறான். ஏன்னா நீ கட்டாத வீட்டுல குடி இருக்கணும், வெட்டாத கிணறுல இருந்து குடிக்கணும், நடாத திராட்சை தோட்டங்கள்ல இருந்து சாப்பிடணுங்கிறதுக்காக உனக்காக அவனை முன்னேற்பாடு அனுப்பிச்சு, அங்க யாரும் ஆளே இல்லைன்னா அதெல்லாம் காடாயிடும், வெறும் மிருகம் தான் இருக்கும், அப்புறம் உனக்கு தான் ரொம்ப கஷ்டம். அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கப்பா, அந்த ஆங்கிள் பாருன்றாரு. இவன் என்ன சொல்றான்? அவன் ஏற்கனவே ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான், நம்மளை விடுவானா? அவனை விரட்ட சொல்றாரு, அதை எடுக்க சொல்றாரு. எப்படி எடுக்கிறது? அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்குன்னே தான் அவன் கட்டி வச்சிருக்கிறான்றாரு. அருமையான ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அதை காமிக்கிறேன், திருப்புங்க. பிரசங்கி 2:26. பிரசங்கி 2:26. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா, எடுத்துட்டீங்களா? இதை பார்க்கறது அவசியம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு, எத்தனை பேர் நினைக்கிறீங்க நீ தேவனுடைய பார்வைக்கு நல்லவங்களா இருக்கீங்கன்னு? நீங்க நல்லவங்கன்றதுனால அல்ல, இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டதுனால. யார் மீதெல்லாம் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கோ, யாரெல்லாம் சிந்தப்பட்ட ரத்தத்தை விசுவாசித்து இருக்கிறாங்களோ, இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்காங்க, அவங்க எல்லாம் தேவனுடைய பார்வையில் நீதிமான்கள் என்று எண்ணப்படுகிறார்கள். கர்த்தர் உங்களை பார்க்கும்போது ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களா தான் பார்க்கிறார், மீட்கப்பட்டவர்களா பார்க்கிறார். உங்க பாவத்தை பார்க்கல, இயேசுவினுடைய நீதியை உங்களில் காண்கிறார். அப்ப யாரெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனோ அப்படின்னு சொல்லும் போது யாரையோ சொல்லுதுன்னு நினைக்காதீங்க, உங்களை தான் சொல்லுது. ஹலோ, உங்களை தான் சொல்லு. பக்கத்துல இருக்க ஆளப்பா சொல்லுங்க, உங்களை தான் சொல்லுது. தேவனுடைய பார்வையில் நல்லவனா இருக்கிறவனுக்கு உங்களை தான் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். என்ன தர்றாரு? ஞானம், அறிவு, இன்பம் தர்றாரு. பாவம் செய்கிறவனுக்கோ பாவிக்கோ என்ன தர்றாரு பாருங்க? தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். அவனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறாரு. என்ன வேலை? நமக்காக சேர்த்து குவிச்சு வைக்கணும். சில சொல்ற குவிச்செல்லாம் வைக்க கூடாதியா, குவிச்சு வைக்கிற ஐடியாவே கத்துட்டு இருந்தா வந்தது. ஹலோ, பைபிள படிங்க சார். சும்மா அவர் சொன்னார் இவர் சொன்னார் அவர் சொன்னார் ஒண்ணுமே இருக்கக்கூடாது நமக்கு, அது அவர் சொல்றாரு. பைபிள் என்ன சொல்லி இருக்குது? கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? சேர்த்து குவிச்சு வச்சிருக்காராம். ஹலோ, இருக்கிறீங்களா? தாவீது வாழ்நாள் கடைசியில சொல்றான், சாலமோன்ட்ட நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன், எக்கச்சக்கமா கொடுத்துருக்கிறான். டேக்ஸ் பைபிள்ல கணக்கு போட்டு சொல்றாங்க, $500 மில்லியன் பொறுமான வெள்ளி பொண்ணெல்லாம் கொடுத்தானா தேவாலயத்தை கட்டுறதுக்கு. நான் போன பிறகு நீ கட்டு, என்னை கனவை நிறைவாக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். கொடுத்துட்டு சொல்றான், இன்னும் கொஞ்சம் வேணும்னா நிறைய சேர்த்து வச்சிருக்கேன், என்றது கூட டைம் இல்லை, அப்படியே குவிச்சு வச்சிருக்கிறேன், எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ. ஆடு மேய்க்கிறவன் பேசுற பேச்சு மாதிரியா இருக்கு? ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்தான், இப்படி ஆயிட்டான். கர்த்தருடைய கிருபையினால இந்த மாதிரி ஆயிட்டான். குவிச்சு 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 வைக்கிற மாதிரி அவனை கர்த்தர் மாத்தினார். எப்பவுமே பிப்ளிக்கல் மைண்ட் இருக்கணும், நல்லா இருக்கணும்னா. ஹலோ, ரிலிஜியஸ் மைண்ட் இருக்கக்கூடாது. ரிலிஜியஸ் மைண்டா இருந்தா கெட்டு போயிடுவீங்க. பிப்ளிக்கல் மைண்ட் இருக்கணும், வசனத்தின் அடிப்படையில் மைண்ட் வேலை செய்யணும். கர்த்தர் உங்களுக்காக குவித்து வைத்திருக்கும் வேலையை அவனுக்கு கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் கொடுத்திருக்கிறாரு. அவனுக்கு அது இல்லை. குவிச்சு வைக்கிறதுக்கு உழைக்கிறான் உழைக்கிறான் சுரண்டான். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, கெட் ஆல் யூ கேன் ஆல் யூ கெட் அண்ட் சிட் ஆன் யுவர் கேன். அப்படின்னா கிடைச்சதெல்லாம் சுருட்டினதெல்லாம் மூட்டை கட்டினது மேல அப்படியே உட்காந்துக்கும். அதுதான் அவன் வேலை, அது அவன் தத்துவம். சொரண்டு பிடுங்கு, அப்படி சம்பாதி இப்படி சம்பாதி, சேர்த்து வை, பதிக்க வை, மூட்டை கட்டு பத்திரமா உட்காந்துக்கோ, எதுக்கு கொடுத்துறாத, ஒருவனுக்கு ஈஞ்சிராத, ஒன்னுத்தையும் கொடுத்துறாத. கத்த சொல்ல சரி பண்ணு நல்லதுதான். ஏன்னா
என்னுடைய பார்வையில் நல்லவராக இருக்கவங்கலாம் சிலர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நீ நல்லா சேர்த்து வை. ஏன்னா இவனுக்கு ஞானமும் கிடையாது, அறிவும் கிடையாது, எதுக்காக பயன்படுத்துறோன்ற கொஞ்சம் கூட ஒரு யோசனையே கிடையாது. நமக்கு அதுதான் விசேஷம். எதுக்கு சொத்து கொடுக்குறாரு, எதுக்கு பணத்தை கொடுக்குறாரு, எதுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஞானம், அறிவு, விவேகத்தை நமக்கு கர்த்தர் தருகிறார். அவனுக்கும் நமக்கும் இருக்க வித்தியாசம் அதுதான். நமக்கு வேற பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. நாம பணத்துக்காக வாழுகிறவர் இல்லை. நாம இந்த குவிச்சு வச்சு இந்த மூட்டை கட்டி வச்சு நான் உட்காந்துக்கணும்னு வாழுகிற ஆளு கிடையாது. நாம குவிக்கிறோம்னா எதுக்காக குவிக்கிறோம்? கர்த்தருக்குன்னு பெரிய காரியங்களை செய்யும்படியா. தாவீதை போல அவன் குவிச்சு வச்சிருக்கான், கர்த்தருக்குன்னு ஒரு அரண்மனைய நான் கட்டுவேன்றான். சொல்றாரு, பேங்க் அக்கௌண்டே கூடாதியா? பேங்க் அக்கௌண்டே கூடாது. இதை நம்பி எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க தெரியுமா? நான் என் வாழ்நாளில் பார்த்துருக்கிறேன். பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்றத பெருமையா பேசுவாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட கிடையாது. ஏன்னா எதையுமே நான் சேர்த்து வைக்கிறது கிடையாது. எதையுமே சேர்த்து வைக்கலன்னா ஒரு லேண்ட் வாங்கணும்னா எப்படி வாங்குவீங்க? ஹலோ, ஒரு வீடு வாங்கணும்னா எப்படி வாங்குவீங்க? ஒன்று வேணாம், அங்கே போய் வீடு இருக்கு எனக்கு, சரி அப்போ போக வேண்டியதுதான். வாடகையை கொடுத்துட்டு ஓனர்கிட்ட பாடுபட வேண்டியதுதான். நான் கூட அப்படிலாம் யோசித்தது உண்டு. நமக்கு எதுக்கு வாடகைக்கே இருந்துட்டு போவோமே. அவங்ககிட்ட பாடுபட்ட பிறகுதான் தெரிஞ்சுது, இவன் என்ன ஓனர், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நானே ஓன் பண்ணிக்கிறப்போ என்னை போட்டு படாத பாடுபடுத்தி ஒவ்வொரு வருஷமும் காலி பண்ணிட்டு இங்கேருந்து அங்கே ஓடுறது, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடுறது. நான் அப்புறம் போதிக்கவே ஆரம்பிச்சிட்டேன், எல்லாரும் சொந்தமாக வீடு வாங்குங்க, வாங்கியே தீரணும் போ அப்படின்னு. எத்தனை பேர் ஸ்கூட்டரில் போயிட்டு மனைவி ஏற்றிக்கிட்டு 3 பிள்ளைகளை ஏற்றிட்டு அது ஒன்று தூங்கி விழுந்துக்கிட்டே இருக்குது, அப்படியே ரோட்டில் போகிறாங்க. டாட்டா அதை பார்த்துட்டு தான் நானோன்னு ஒரு காரை உண்டாக்குனாரு. ஒரு சின்ன காராவது வாங்கிக்கிட்டுமே, ஒரு பத்திரமா உள்ளேயாவது உட்காந்துட்டு போவாங்களேன்னு. ஏன்னா பெரிய கார் வாங்குறதுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு யோசனை வராது. சின்ன கார்னா ஸ்கூட்டரை விட கொஞ்சம் ஜாஸ்தி விலை வாங்கிடலாம்னு வரும். அப்போ கூட சிலர் ஒருத்தர் சொல்றாரு அன்னைக்கு எனக்கு, என்னையா நான் ஸ்கூட்டர் ஓட்ட வேணாங்க, என்ன எதுக்கு ஓட்டுறீங்க ஸ்கூட்டரை அப்படின்னு. இந்த நம்ம ஊரில் ஸ்கூட்டர் ஓட்டணும்னா நீங்கள் பெரிய பிரேவரி உள்ள ஆளாக இருக்கணும். எப்படி இருக்கு பாருங்க ஊரு, கருக்கு பிறகு கருக்கு பிறகு லேசா தட்டுனா அவ்வளோதான், அப்படியே பறக்க வேண்டியதான் வானத்தில். ஓட்டவே கூடாது, எவனும் ஸ்கூட்டரே ஓட்டக்கூடாது. என்னையா அது ஸ்கூட்டர் இல்லைன்னா என்ன பண்ணுறது? காரில் என்ன நேரம் போக முடியுமா? அதுக்கு தான் சொல்கிறேன், விசுவாசிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு விசுவாசிங்க. கார்லேயே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போகிறதுக்கு விசுவாசிங்கன்னு சொன்னால் அதை என்ன தப்புன்றாங்க. நல்லது தானே சொல்கிறேன். குழந்தை தூங்கி தூங்கி விழுது, கீழே விழுந்துற போது காரில் கூப்பிட்டு போங்க. கார் வாங்கறதுக்கு விசுவாசிங்க, வாங்குற பிறகு பெட்ரோல் போடுறதுக்கு விசுவாசிங்க. ஹலோ, இதெல்லாம் சொன்னா நான் ஏதோ தப்பா போதிக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். விசுவாசம் வரும்போது இதெல்லாம் வந்துருது பாருங்க, தைரியம் வந்துருது, பண்ணலாம், இப்படி ஒரு நல்ல நிலையில வாழலாம், கர்த்தருடைய நாம் மகிமைக்காக அப்படி வாழலாம், இதை வாங்கலாம், பிடிக்கலாம், செய்யலாம், கர்த்தருடைய நாமத்துக்கு அது மகிமை உண்டாகும் அப்படிங்கிற ஒரு யோசனையே இதுலதான் வருது பாருங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, அவனுக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கேன், சேர்த்து வைக்கிற வேலையை. அவனுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஞானம் வேணும், அறிவு வேணும். அது இல்லை அவனுக்கு. உனக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்துருக்கிறேன். நம்மெல்லாம் சொரண்டி அதெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண வேண்டியது கிடையாது. ஆசீர்வாதத்தின் மூலமா நமக்கு வருது. நமக்கு அதை ஸ்பெண்ட் பண்றதுக்கு, அதை செலவழிக்கிறதுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் கர்த்தர் தருகிறார். நல்ல விதத்தில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவர்கள் நம்ம இருக்கிறீங்களா? அதனால கர்த்தர் என்ன பண்றாரு, அள்ளி அள்ளி கொடுக்கிறார். நான் அதை நம்புகிறேன். நம்புகிறவர்கள் மீதி பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நம்பலாம் பரவாயில்ல, நான் நம்பல, சரி பரவாயில்ல போங்க, எப்படியும் மோட்சம் போக போறோம். நம்மலாம் நம்பலாம், எனக்கு கோபமே இல்லை. நான் நம்புறேன். நம்புறதுனாலதான் ஓரளவுக்கு இப்போ ஊழியத்தை செய்ய முடியுது. இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒண்ணுமே இருக்கக்கூடாதுன்னு நம்பி இருந்தேன்னா ஒண்ணுமே நம்ம ஓரமாக உட்காந்து இருந்திருப்பேன் நேரம். இன்னைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான பேருக்கு ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவனா இருக்கிறேன். சொல்றதுக்கு இந்த மீடியாவை பயன்படுத்துறேன், எல்லாம் பண்றேன். ஏன் நான் நம்புறேன், கர்த்தர் எனக்கு தருவார், குவித்து தருவார், செய்வார்னு நம்புறேன். நம்புறதுனால செய்ய முடியுது. நீங்க நம்புனா உங்களாலையும் செய்ய முடியும். பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்ய முடியும்.
நல்ல விதத்துல நம்புங்களேன். நமக்கு இருக்கிறதே அந்த பரிசுத்தமான ஒரு மனசு, தூய்மையான நோக்கங்கள், ஞானம், அறிவு, இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய ஒரு ஈவு கத்திடத்துல இருந்து வந்தது. அப்ப குறுக்கு முறுக்கா யோசிக்க கூடாது அப்படின்னு கெட்டு போயிடுவோமே. அப்ப புத்தியே கெட்டதா தான் இருக்குதா? கெட்டு போற மாதிரி தான் இருக்கா? கிடையாது. எனக்கு புத்தி கெட்டு போற மாதிரி புத்தி கிடையாது. நல்லா தான் இருக்குது புத்தி, நல்ல புத்தியா தான் இருக்குது. இன்னும் அதிகமா இருந்தா இன்னும் அதிகமா செய்வேன். என்ன செய்யணும்ன்றது திட்டத்தையும் கர்த்தர் எனக்கு தருகிறார். அப்ப பாருங்க, நல்லா கவனிக்க வேணும். இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? அது அவன்கிட்ட இருக்குது, அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், இதை போய் நான் என்னதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்றாங்க. என்கிட்ட இருக்கிறது தானே நான் என்னதுன்னு சொல்ல முடியும், என் கையில வந்த பிறகு தானே நம்முடையதுன்னு அதை சொல்ல முடியும் அப்படின்றாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறேன், கையில ஒருபோதும் வரப்போறதே கிடையாது. என்னதுன்னு விசுவாசத்தாதான் அது கையில நம்ம கையில வரும். விசுவாசம் முதல்ல வரும், அப்புறம் தான் விஷயம் வரும். ஹலோ, விசுவாசிக்கிற விஷயம் அப்புறம் தான் வரும். நான் சுகமானா விசுவாசிக்கிறேங்க. சுகமானா விசுவாசிக்க வேண்டியது இல்லையா? தான் காலைல சொல்லிட்டு இருந்தேன். சுகமானா விசுவாசிக்க வேண்டியது இல்லை. விசுவாசிக்கிறது எப்ப பண்ணணும்? கையில வந்து விஷயம் கிடைக்கிறதுக்கு முன்னால விசுவாசிக்கணும். கிடைச்ச பிறகு அதான் வந்துருச்சு, அப்புறம் என்ன விசுவாசிக்கிறது? விசுவாசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதான் சொன்னேன், கடவுளை பார்க்க முடியும்னா அவரை விசுவாசிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா பார்த்துட்டோமே, அவர் உண்டென்று விசுவாசிக்க வேணும் சொல்லிருக்குது. ஏன் விசுவாசிக்கணும்? பார்க்க முடியலையே, அதனால நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்றது? காணப்படாதவைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. காணப்படாதவைகளை குறித்த நிச்சயமாய் அது இருக்கிறது. நிச்சயம் என்ற வார்த்தை, எவிடன்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நல்லா கவனிங்க. இங்கிலீஷ் பைபிள்ல substance of the things hoped for, evidence of the things not seen வருது. எவிடன்ஸ். இன்னொரு வேத மொழிபெயர்ப்பு, ஆங்கிலத்தில் நிறைய மொழிபெயர்ப்பு இருக்கு, கொஞ்சம் வசதி. ஏன்னா அந்த பழைய மொழிபெயர்ப்பு கிங் ஜேம்ஸ் எடுத்து அதில் இருக்க சில குறைபாடுகளை சரி பண்றதுக்காக அந்த புது மொழிபெயர்ப்புகள்லாம் வந்தது பல காலகட்டங்களில். அதுக்கு ஒரு பெரிய கமிட்டி அமைச்சு ஒரு மொழிபெயர்ப்பும் சில காரியங்களை சரிப்படுத்துறதுக்காக பண்ணாங்க. அதனால அதில் கொஞ்சம் வேல்யூ இருக்குது. எல்லாமே ரொம்ப கரெக்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த மொழிபெயர்ப்பெல்லாம் மனுஷருடைய முயற்சி இல்லையா? அப்ப அதுல சில காரியங்கள், பயனுள்ள காரியங்கள் இருக்க தான் செய்யுது. அதை கொஞ்சம் கவனிக்கணும். அதனால நான் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப கவனிப்பேன். ஏன்னா ஒன்று சொன்னாங்கனாலே அதுக்கு மேல நான் போய் செக் பண்ணலாம், கிரீக் ஹீப்ரூலயே செக் பண்ணலாம். ஏன்னா அவங்க சொல்றதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா இவங்க கிரீக் ஹீப்ரூலாம் நல்லா தெரிஞ்ச ஆளுங்க. ஏன் இந்த டிரான்ஸ்லேஷனை மாத்துறாங்க? ஏன் இப்படி சொல்றாங்க? ஏன்னா அதுல ஏதோ விஷயம் இருக்குது. கிரீக் ஹீப்ரூவை பார்த்தா நல்லா விளங்கும். அப்ப ப்ரூஃப்னு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. எவிடன்ஸ் சொல்றதுக்கு பதிலா ப்ரூஃப். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் ஆதாரமுமாய் இருக்கிறது. proof of things not seen. கர்த்தர் இல்ல, கர்த்தரை நான் காணல, இந்த கண்ணால நான் பார்த்தது இல்லை கடவுளை, ஆனா ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட என்ன இருக்கு? ப்ரூஃப் இருக்கு. என்ன ப்ரூஃப்? அது ப்ரூஃப் என்ன? எனக்கு இருக்க விசுவாசம் இல்லையா? இந்த வார்த்தையின் மூலமா அவரை நான் அறிஞ்சு கொண்டேன். நான் இதை விசுவாசிக்கிறேன். எனக்கு ப்ரூஃப் இருக்கு. அந்த ப்ரூஃப் என்ன? எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் ப்ரூஃப். காணப்படாத தேவன் இருக்கிறார் என்பதற்கு ப்ரூஃப். இன்னைக்கு நான் பார்க்காத சுகம் இருக்குதுங்கிறதுக்கு ப்ரூஃப் வசனம். அந்த வசனத்தின் மூலமா எனக்குள்ள உண்டாயிருக்கிற உறுதி, நிச்சயம். என்கிட்ட இன்னைக்கு ஒருவேளை அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் கடவுள் எனக்கு செய்ய கொடுத்ததையெல்லாம் நான் செஞ்சு முடிப்பேன்ற உறுதி, நிச்சயம், அதுக்கான ப்ரூஃப் எனக்குள்ள இருக்குது. எப்படி வந்தது? அது வசனத்தின் மூலமா வந்தது. கர்த்தர் பொருளாதாரத்தை பற்றி சொல்ற எல்லா காரியங்களையும் நம்பினதுனால வந்தது. ப்ரூஃபே இருக்குது. எனக்கு கண்டிப்பா தருவார், கண்டிப்பா செய்வேன் அப்படின்ற ப்ரூஃப் எனக்குள்ள இருக்கிறது. நான் குணமானேன் என்ற ப்ரூஃப் எனக்குள்ள இருக்குது. கர்த்தருடைய தேவைகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார் என்ற ப்ரூஃப் எனக்குள்ள இருக்கிறது. நான் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேங்கிற ப்ரூஃப், நிச்சயம் எனக்குள்ள இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க ப்ரூஃப். ப்ரூஃப்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. அப்ப அந்த ப்ரூஃப் என்கிறத கவனிக்க வேணும். நான் பார்க்காததுனால அது இல்லைன்றது இல்லை. பார்க்கலனாலும் வசனத்தின் மூலமாக நமக்குள்ள ஒரு நிச்சயம் உண்டாயிடுது. அதை ப்ரூஃப்னே சொல்லலாம், ஆதாரம்னே சொல்லலாம். அதுதான் நம்முடைய விசுவாசம் என்று வேதவசனம்
நமக்கு போதிக்கிறது. பாருங்க, இது ரொம்ப முக்கியம். பார்க்காத காரியங்களை குறித்த எவிடன்ஸ், ப்ரூஃப், நிச்சயம், உறுதி ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்முடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தேவன் எங்க வச்சிட்டாரு? காணப்படாத ரீதியில வைத்து விட்டார். ரொம்ப முக்கியமான கான்செப்ட், விளங்கிக்கணும். எனக்கு தர வேண்டிய எல்லாத்தையும் கர்த்தர் எங்க வச்சிட்டாரு? காணப்படாத ரீதியில. பைபிள்ல சொல்லியிருக்கு, கிறிஸ்துவுக்குள் வச்சிட்டாரு. எல்லாத்தையும் எங்க வச்சிட்டாரு? கிறிஸ்துவுக்குள்ள வச்சிட்டாரு. ஏன் கிறிஸ்துவுக்குள்ள வச்சாரு? போன தடவை ஒரு ஆதாமுக்குள்ள வச்சாரு எல்லாத்தையும். அவன் எல்லாத்தையும் கொண்டு போய் வித்துட்டு வந்துட்டான். அப்புறம் அவர் வந்து அந்த ஆதாம்கிட்ட ஒருத்தன் ஏமாத்தி எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டான் பாருங்க. அவன்கிட்ட போய் அவனை வென்று அவன் பறித்து கொண்டு போனதெல்லாம் திரும்ப பிடுங்கிட்டு வந்து திரும்ப இன்னொரு ஆதாம்கிட்ட கொடுத்தா அவன் திரும்ப கெடுத்து போடுவான்னு தெரியும். அதனால்தான் தன்னுடைய குமாரனையே கடைசி ஆதாமாக அனுப்பி அவரையே ரட்சகராக்கி அவரே மனுஷனா வர வச்சு அவரே போய் அவன்கிட்ட பறித்து பிசாசு பறித்ததெல்லாம் புடுங்க வச்சு அவர்கிட்டயே பத்திரமா கொடுத்து வச்சிருக்கிறார். எல்லாம் அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன எங்க கொண்டு போய் வச்சுட்டாரு? அவருக்குள்ள வச்சுட்டாரு. இப்ப எப்படி நான் எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து கொண்டுதான் நான் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்ப எனக்கு வந்து கிடைக்க வேண்டிய அத்தனை காரியங்களும் ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு ஆவிக்குரிய ரீதியில இருக்கிறது. அதை எப்படி நான் பார்க்கக்கூடிய அளவு கொண்டு வர முடியும்? நான் பார்க்கக்கூடிய உலகத்துல எப்படி அதை கொண்டு வர முடியும்? விசுவாசம் தான் அந்த ஆவிக்குரிய உலகத்துக்கும் காண்கிற இந்த நான் வாழுகிற இந்த உலகத்துக்கும் ஒரு பாலம் மாதிரி இருக்குது. ஆவிக்குரிய உலகத்துல வச்சுட்டாரு, எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள வச்சுட்டாரு. நான் இங்க காணக்கூடிய உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய பாலம் தான் விசுவாசம். விசுவாசம் இல்லைன்னா பாலம் இல்லை. இங்க இருக்குதானே, இங்க வந்து கிடைக்கவே கிடைக்காது. எல்லாம் நமக்காக வைக்கப்பட்டிருக்காங்க, நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. விசுவாசம் இருந்தா பாலம் வந்துருச்சு. பாலம் வந்தா விஷயம் இங்க இருந்து இங்க வர முடியும். எத்தனை பேரு விளங்கிக்கிறீங்க? அப்ப எவிடன்ஸ் என்ற வார்த்தை, ப்ரூஃப் என்ற வார்த்தை, ஆதாரம்ங்கிறது என்ன சொல்லுது? ஒரு காரியம் இல்லைன்னா அதுக்கு ஆதாரம் தேவையே கிடையாது. இல்லாத ஒன்றுக்கு ஆதாரம் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆதாரம் இருக்கவே முடியாது. ஏதோ ஒன்று இருந்தால்தான் ஆதாரம் இருக்கும், இல்லைங்களா? ஒருத்தங்க வந்து கேட்கறாங்க, உங்கள்கிட்ட கார் இருக்கா உங்களுக்கு? இப்பதாங்க வாங்கிட்டேன், இருக்கு. நேத்து தான் வாங்கினேன் காரு, வாங்கிட்டேன், இருக்கு காருன்றீங்க. இல்லையே, வீட்டுல இல்லையே, கார் காணுமே. சும்மா சொல்றீங்களோ? நீங்க ஒண்ணு என்ன பண்றீங்க? பாக்கெட்ல இருந்து ரசீது எடுக்கிறீங்க. பாருப்பா, இப்பதான் போய் செக்கை கொடுத்துட்டு ரசீதை வாங்கிட்டு வந்துருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. போய் டெலிவரி தான் எடுக்கணும். நான் இன்னும் டெலிவரி எடுக்கல ஒழிய ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஆகி வந்துருச்சு. அங்க நின்று கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெடி பண்ணி வைக்க போறேன், நான் போய் எடுக்க போறேன். காருக்கு சொந்தக்காரனா ஆயிட்டேன். அந்த கார் எனக்கு சொந்தம்ங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்குது. கார் இருக்கிறதுனாலதான் ப்ரூஃப் இருக்க முடியும், இல்லைன்னா ப்ரூஃப் இருக்க முடியாது. இருக்கிற ஒன்றுக்கு தான் ப்ரூஃப் இருக்க முடியும். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கிறது, ஆவிக்குரிய ரீதியில இருக்குது. அதற்கான ப்ரூஃப் தான் விசுவாசம். விசுவாசம் வந்து ஒரு ரசீட் மாதிரி. நான் அதை சுமந்து கொண்டிருக்கிறேன், ரசீதை வச்சிருக்கிறேன், ரசீதை நான் வைத்து கொண்டிருக்கிறேன். அந்த பொருள் வந்து என் கையில வந்து கிடைக்கிற வரைக்கும் இந்த ரசீது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பொருள் என்னுடையதுங்கிறதுக்கு எது ஆதாரம்? இதுதான் ஆதாரம். பல வருஷங்களுக்கு முன்னால எங்க அப்பா முதல்ல ஒரு கார் வாங்கினார். வெறும் 2000 ரூபாய்க்கு வாங்கினார். கார் தான் 1963லயோ 4லயோ வாங்கினார். 4ன்னு நினைக்கிறேன் வாங்கினார். 2000 கார் வாங்கினா அந்த காலத்துல பெரிய விஷயம். எங்க தெருவிலேயே இவர் ஒருத்தர் தான் கார் வச்சிருந்தாரு. காருங்கிறது பெரிய எவருக்குமே இருக்காத ஒரு காரியம். ஒரு சைக்கிள் வாங்குறது அந்த காலத்துல பெரிய விஷயம். சைக்கிள்லாம் தொலைஞ்சு போச்சுன்னா ரோட்ல போலீஸ் நின்று சைக்கிள் நம்பரை செக் பண்ணிட்டு இருப்பாங்க, திருடின சைக்கிளா இதுன்னு. அந்த மாதிரி காலம் அது. அப்ப காரை வாங்கினா எடுத்துட்டு வர்றது கூட அவருக்கு தெரியல, ஓட்ட தெரியாது. சரி, காரை வாங்கினார். கூட ஒரு ஆளை கூப்பிட்டு போனார். இந்த ஆள் கொஞ்சம் காரெல்லாம் ஓட்ட தெரிஞ்சவர். அவரை வச்சு ஓட்டிட்டு வந்தாரு. நிறுத்துறதுக்கான கிடையாது. எங்க வீடு ஒரு இடத்துல இருந்தது. அங்க வந்து தெருவுல இருந்து அப்படி நேரம் வீட்டுக்குள்ள என்டர் பண்ணலாம்.
காம்பவுண்ட்லாம் கிடையாது, உள்ளே போய் நிறுத்த முடியாது. அதனால் நிறுத்த முடியாத டிராஃபிக் ரொம்ப. அதனால் அதை ஓட்டிகிட்டு வந்த ஆள் ஒரு நல்ல காம்பவுண்டில் இருக்கார். நீங்கள் உங்கள் காம்பவுண்ட்லேயே நிறுத்தி வைங்க கொஞ்ச நாளைக்கு, நான் அப்புறம் வீடெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கு பண்ணிக்கிட்டு நிறுத்துறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓட்டவும் முடியாததுனால வாங்கியாச்சு, நான் அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விட்டு வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் இவர் பாட்டுக்கு வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே ஒரு 10-15 நாள் இருந்தது. அது அதனால கொஞ்சம் ஓட்டுவார். எங்கள் அப்பா சொல்லியிருந்தாரு, அப்பப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரவுண்ட் அடிங்க, அதில் கெட்டுக்கிட்டு போயிட போகுது, சும்மாவே நின்றுட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் ஸ்டார்ட் ஆகாதுன்றாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தார். அவரும் பண்ணிட்டு இருந்தார். ஒரு 10-15 நாள் பொறுத்து போய் கார் எடுக்கலான்னு போனார். ஒரு டிரைவரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, எல்லாம் போய் எடுக்கலான்னு போனார். அந்த ஆள் சொல்கிறாரு, அதை எப்படி எடுப்பீங்க? அந்த அம்மா சொல்லுது, அவர் இல்லை, அந்த அம்மா உள்ளன்னு சொல்லுது. எப்படி கார் எடுப்பீங்க? தொடக்கூடாது, கார் எங்களுது. இது அப்படியே நடந்தது பாருங்க. நானும் கூட தான் இருக்கிறேன். கார் எங்களுது. எனக்கெல்லாம் ஒரே உற்சாகம், கார் வாங்கியிருக்காருன்னு இவர் கூடயே போறேன், நான் கார் எடுத்துட்டு வரலாம். அந்த அம்மா கதவு கூட திறக்கல பாருங்க, உள்ள நல்ல ஃப்ரெண்ட் அவரு, கதவை சாத்திட்டு உள்ளன்னு சொல்லுது, கார் எங்களுது, அதை எப்படி நீங்க எடுத்துட்டு போலாம் அப்படின்னுச்சு. அவர் வந்தாரு, அவரும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு தபார்னு. கடைசியில போக வேண்டியதா போச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ்காரன் ஒரே ஒரு கேள்வி தாங்க. என்ன கேள்வினா, காரு உங்களுதுன்றதுக்கு அத்தாட்சி என்ன, ப்ரூஃப் இருக்கா? நல்ல காலம் ஒரு ரசீதை வச்சிருந்தார், 2000 ரூபாய் பே பண்ணது பாக்கெட்ல வச்சிருந்தார். கரெக்டா எடுத்து, ஆமாயா ரசீது இருக்கு, ஓட்ட தெரியாது எனக்கு, ஓட்ட தெரியாதனால இந்த மனுஷனை கொண்டு போய் ஓட்டு வர சொன்னேன், நிறுத்துறது கூட இடம் இல்லை எனக்கு, அதனால உங்க வீட்டில் கொஞ்ச நாள் நிறுத்தி வைங்க, அப்புறம் வந்து நான் டிரைவர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன். இப்படிதான் விஷயம். என்னன்னு தெரியல, திடீர்னு மனம் மாறி என்னதுட்டாரு கார். அவரு ரசீது என் பேர்ல இருக்கு பாருங்க, நான் தான் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன், யார்கிட்ட இருந்து வாங்கணும்னா அந்த ஆளை கூப்பிட்டு கேளுங்க நீங்க யார் வாங்கினது. உடனே போலீஸ் கையோட வந்துட்டாங்க வீட்டுக்கு, அந்த ஆள் வீட்டுக்கு. கதவை தர, சாவி எடு, ஆள்கிட்ட கூடு, ஒன்றும் பேசக்கூடாது, கார் ஒன்றுது இல்லை இவரு தான் சொல்லி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாங்க. என்ன சொல்ல வர்றேன், பொருள் நம்மதுங்கிறதுக்கு ஆதாரம் என்னது? நம்முடைய ரசீது. நம்மளுது இல்லைன்னு 1000 பேர் சொல்லலாம், ஆனா எனக்குள்ள அதனுடைய ரசீது இருந்ததுன்னா, என் இருதயத்துல ரசீதை நான் வச்சிருந்தேன்னா, அதுக்காக பே பண்ணியாச்சு, அதை வாங்கியாச்சு, சொந்தமாக்கியாச்சு, ரத்தத்தையே கிரயமா கொடுத்து தேவன் எனக்காக சுகத்தையும் வாழ்வையும் வெற்றி எல்லாத்தையும் சம்பாதித்து எனக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். எங்க இருக்குது? அது இங்க இருக்குது. வசனம் வந்து ஒரு ரசீத் புக் மாதிரி, ரசீது இங்க முத்திரை குத்தி ரத்தத்தினால சீல் வைக்கப்பட்டது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு சொந்தங்கிறது இங்க இருக்குது. அப்ப அதுல இருந்து தான் எனக்கு உறுதி உண்டாகிறது. அதுல இருந்து உறுதி உண்டாகிறது. எனக்கு சொல்றாங்க, என்னங்க இது, என்ன இருந்தாலும் பாக்குற மாதிரி இல்லையே, பாக்குறது தானே நம்ம முடியும். ஜனங்க பாருங்க, அதான் கார்னல் மைண்ட்னு சொல்றது. கார்னல் மைண்ட்னா 3 விதமான மைண்ட் இருக்கு பாருங்க. நேச்சுரல் 3 விதமான மனுஷர்கள். நேச்சுரல் மேன், ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன். கார்னல் மேன், கார்னல் மேனுக்கு எப்படி சொல்றது, மாம்ச சுவாபம் உள்ள மனுஷன். இன்னொருத்தர் ஸ்பிரிச்சுவல் மேன், ஆவிக்குரிய மனிதன். நேச்சுரல் மேன், கார்னல் மேன், ஸ்பிரிச்சுவல் மேன். ஜென்ம சுவாபம், பிறக்கும் போது என்ன சுவாபம் இருக்கு மனுஷனா, அந்த சுவாபம். கார்னல்னா ரட்சிக்கப்பட்டவன், ஆனா உலக பிரகாரமா சிந்திக்கிறவன். மைண்ட் மட்டும் உலக பிரகாரமா இருக்குது. ஞானசானலாம் எடுத்தாச்சு, ஆனா ரட்சிக்கெல்லாம் பட்டாச்சு, ஆனா திங்கிங் எல்லாம் உலக பிரகாரமா. அதான் கார்னல். ரட்சிக்கப்பட்டிருக்கான், உலக பிரகாரமான ஒன்னா இருக்கிறான். ஆவிக்குரியவன் யாரு? ஆவிக்குரியவன் யாரு? அவன் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கான், மைண்டும் வந்து புதிதாகி நல்ல ஆவிக்குரிய ஒரு மனுஷனா இருக்கிறான், இல்லையா? ஜனங்க வந்து நிறைய பேர் விசுவாசிகள் கார்னல் மைண்ட் உடையவர்களா இருக்கிறாங்க. கார்னல் மைண்ட்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க, ஞானசானலாம் எடுத்திருக்கிறாங்க. மைண்ட் என்ன, உலகத்துல மனுஷன் எப்படி திங்க் பண்றானோ அதே மாதிரிதான் இப்பவும் இந்த புத்தி வேலை செய்யுது. புத்தியில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படவே இல்லை. சிலர் சட்டையெல்லாம் மாத்திட்டாங்க, ஆனா புத்தியை மாற இல்லை. நம்ம சட்டையை மாத்திக்க சொன்னோம்னா ஜனங்க சட்டையை மாத்திக்குவாங்க ரெடியா. போய் இல்லைங்க இந்த சட்டை போடாது, அந்த சட்டை போட்டுவானா உடனே போய் இந்த சட்டையை கழட்டி எரிஞ்சிட்டு இன்னொரு சட்டையை பாட்டு வந்துடுவாங்க. ஜனங்க என்ன சொல்றோமோ கேட்க போறாங்க. சில இடத்துல அப்படி சொல்லிடுறதுனால அதெல்லாம் மாத்திட்டாங்க. எதை மாத்தல? மைண்ட மாத்தல. வேத வசனம் சொல்லுது மைண்டை தான் மாத்தணும்னு. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ரோமர் 12:2,
தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக, மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆகுங்கள். புதிதாக வேண்டியது என்ன? மனம்தான் புதிதாகணுங்க. மனம் புதிதானாதான் ஆள் வேற மாதிரி ஆக முடியும், ஆவிக்குரிய மனுஷனாக ஆக முடியும். ஆவிக்குரிய மனுஷன் ஆகிறது மனதின் எண்ணங்கள் மாறணும், மனதுல ஒரு பெரிய கிளீன் அப் நடக்கணும், மறுமலர்ச்சி உண்டாக வேண்டும், ஒரு புது மனுஷனாக உருவெடுக்கணும். மனதளவுல எண்ணங்கள் மாற வேணும். வெறும் ஞானஸ்தானம் எடுத்துட்டா போதாது, வெறும் ஆவியை பெற்றா போதாது, வசனத்தை கேட்டு வசனத்தின் மூலமாக எண்ணங்கள் மாறி. அது இல்லை, இது வேதம் இப்படி சொல்லுது, அப்படி சொல்லல. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், ஆவியை பெற்றிருக்கேன், எல்லாம் இருக்குது. ஆனால் ஏன் இன்னும் ஒரு ஆவிக்குரியவனா இல்லைன்னா என் மனதின் எண்ணங்கள் அப்படி பழையபடியே இருக்குது, அதை மாற்றணும். அப்படின்னு மாற்றும் போது அது மாறிக்கிட்டே வரும்போது நம்ம ஆவிக்குரியவர்களா மாறுகிறோம். நிறைய இந்த கார்னல் மைண்ட் உள்ளவங்க, இந்த உலக பிரகாரமான மைண்ட் இருக்குது, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் மைண்ட் எப்படி இருக்கு? கார்னல் இருக்குது. இது நிறைய பேருடைய நிலை. அப்படிப்பட்டவர்கள் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க? பார்த்தா தானங்க நம்ப முடியும், பார்த்தா தானங்க பெட்டரு, பார்க்கறது தானங்க நிச்சயம். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. பார்க்கறது தானே நிச்சயம், பார்க்காதது எப்படி நிச்சயமாக முடியும்? நல்லா கவனிக்கிறீங்களா? உடனே தெரிஞ்சுக்கலாம் நீங்க கார்னல் மைண்ட். இது கார்னல் மைண்ட். பார்த்தா தானே நிச்சயம். உடனே நீங்களும் ஆமாங்க, உலகத்துல யாரை வேணா கேட்டு பாருங்க, அப்படிதான் சொல்லுவாங்க, பார்க்கறது தான் நிச்சயம். அப்போ நமக்கும் கார்னல் மைண்ட் தான் இருக்குன்னு அர்த்தம். உலகத்துல எல்லாருக்குமே கார்னல் மைண்ட் தான் இருக்குது, உலக பிரகாரமான ஒரு திங்கிங் இருக்குது. நம்ம அதுல இருந்து வித்தியாசமானவர்கள். நாம கர்த்தருடைய வார்த்தை சொல்றதை விசுவாசிக்கிறோம், பார்க்கறதெல்லாம் இதை வச்சுதான் மாற்ற முடியும். வானம் பூமி ஒழிஞ்சாலும் வார்த்தை மாறாது, பார்க்கறது மாத்தலாம். ஒழுங்கின்மை வெறுமை இருக்குது, அதை மாத்திரலாம், வார்த்தையின் மூலமா மாற்றலாம். ஏன்னா வார்த்தை ஆவிக்குரிய உலகத்திலிருந்து வர்றது, பார்க்கிறது இந்த காண்கிற உலகத்தில் உண்டாயிருக்கிற ஒன்று. இதை வச்சு அதை மாத்தலாம். இருக்கீங்களா? அப்ப கார்னல் மைண்ட் இருக்கிறவங்க, அந்த மாதிரி உலக பிரகாரமான ஒரு எண்ணங்கள் உடையவர்கள் என்ன சொல்லுவாங்க? பார்க்கறது தானே பெட்டர், பார்த்தா தானே நல்லது அப்படின்னு. ஆவிக்குரியவர்கள் என்ன சொல்லுவாங்க? நான் பார்க்கல, இருந்தாலும் நான் நம்புறேன். பாருங்க, ஏரோப்ளேன் பறக்குது. இன்னைக்கு காலையில் ஏரோப்ளேன்ல தான் வந்தோம், பறக்குது. 25,000 மைல்ல பறக்கிறேன்றான். ஏறணும்னு சொல்றாங்க, 25,000 மைல் ரீச் பண்ணிட்டோம், 25,000 அடி உயரத்துல பறக்கிறேன்றாங்க. 25,000 அடி உயரத்துல பறக்குது. நீங்க நினைக்கிறீங்களா பார்த்து தான் ஓட்டுறாரு அவருன்னு? பைலட்டை போய் சொல்லுவீங்களா, கொஞ்சம் பார்த்து ஓட்டுப்பா, இவ்வளோ உயரத்தில் வேற பறந்துட்டு இருக்கிற, கொஞ்சம் அக்கம் பக்கம் பாரு, அந்த பக்கம் எங்க ரிவர்ஸ் ரியர் வியூ மிரர்லாம் வச்சிருக்கிறியா, கரெக்டாக பார்க்குறியா அப்படின்னா அந்த ஆள் சொல்லுவாரு, எங்கேருந்து வந்த நீ, அறிவே இல்லாமல் பேசுறிய, பார்த்து ஓட்டுறதா இது? 1 மணி நேரத்துக்கு 500 மைல் வேகத்தில் 600-700 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது இது 1 மணி நேரத்துக்கு. நீ பார்க்கறதுக்குள்ள கதை முடிஞ்சிடும். இந்த கண்ணால பார்த்து நேவிகேட் பண்றதுக்குள்ள கதை க்ளோஸ் ஆயிடுதுன்னா காரா 30 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு எரும மாடு வருதுன்னு இப்படி திரும்புறதுக்கு ஏதாவது குறுக்க வந்ததுன்னா நீ பார்க்கறதுக்கும் இடிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறோம். அதனால பார்த்து ஓட்டக்கூடிய ஒன்று அல்ல பிளேனு. அப்ப எப்படிதான் ஓட்டுறாங்க? இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒன்று இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அந்த பேனல்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா நமக்கு ஒண்ணுமே விளங்காது, அவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுது அவங்களுக்கு எத்தனை அடி உயரத்துல பறக்கிற, உனக்கு பக்கத்துல எத்தனை பிளேன் பறந்துகிட்டு இருக்குது, அதெல்லாம் எத்தனை அடியில பறக்குது, நீ எந்த பாதையில போகணும், எப்படி பறக்கணும், இன்னும் கொஞ்சம் உயரத்தை கம்மி பண்ணிக்கலாம், இத்தனை அடி கம்மி பண்ணு, ஏன் நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அங்கே வேற ஒரு பிளேன் போயிட்டு இருக்கு, அதனால இடிக்கும், அதனால கொஞ்சம் கீழே வாணி அப்படிங்கிறதெல்லாம் எது சொல்லுது? இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுது. இது டோட்டலி இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரிவன். இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி தான் பறக்கிறாங்க. இறங்கும் போது பாருங்க, வெளியில் எட்டி பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க நீங்களே, ஏன்னா மேகமா இருக்குது. எங்க கொண்டு போய் இறக்குறாங்க நம்மள? ஐயோ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, லேண்டிங் இருக்குது, இறங்குற மாதிரி இருக்குது, ஆனால் எல்லாம் மேகமா இருக்கு, ஊரும் தெரிய மாட்டேங்குது, ஒரு பில்டிங்கும் தெரிய மாட்டேங்குது, பாதையும் தெரிய மாட்டேங்குது, ரன்வே தெரியலையே அப்படின்றதான் உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கவலை. ரன்வேயை காணுமையா, எங்க கொண்டு போய் இறக்க போறான்? திடீர்னு பாத்தீங்கன்னா ரன்வே தெரியும் டபார்னு.
இந்த இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு அடியிலேயே ஒரு கேமரா வச்சுருக்காங்க. அது பறக்க பறக்க நம்மளுக்கே காமிக்கும், கீழே என்ன இருக்குன்னு காமிக்கும், சைடில் என்ன இருக்குன்னு காமிக்கும். அது ஒரு டிவியில் நம்மளும் பார்த்துக்கிட்டே வரலாம். இறங்க போகிற ரன்வேயும் பார்த்துட்டு வரலாம். பார்த்துக்கிட்டே வருவீங்க, வெறும் மேகம் தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா ரன்வே தெரியும். உண்மை என்னன்னா அவனே ரன்வே பார்க்கல. ரன்வே வர்றதுக்கு 300 அடி உயரத்துக்கிட்ட வர்ற வரைக்கும் அதுவே பறக்குதான். இன்ஸ்ட்ருமெண்டினுடைய உதவியை கொண்டு ஆட்டோ பைலட்ல போட்டு அவங்களே வர்றாங்க. அல்லது அது சொல்றபடி இவன் பறந்துக்கிட்டு வர்றான். இவன் ஓட்டினா கூட அது என்ன சொல்லுதோ, இப்படி போன்னு சொன்னா இத்தனை அடியில பற, இந்த வேகத்துல பறனா அந்த மாதிரி பறந்துட்டு வர்றாங்க. 300 அடி உயரம் வரைக்கும் அதை நம்பிதான் வர்றாங்க. இந்த கடைசி 300 அடி தான் வேற இருக்கிறான் கீழே. அப்பதான் விசிபிலிட்டி இருக்குது, பார்க்க முடியுது. ஹலோ, அப்ப பயணத்துல 99% பார்க்காம தான் நடக்குது. அப்படிதான் காலைல வந்து சேர்ந்தேன், பத்திரமா வந்து சேர்ந்தேன். எனக்கும் தெரியல, ஓட்டுற ஆளுக்கும் தெரியல. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல நல்ல மிஷின்லாம் இருக்குது, அருமையா டெக்னாலஜி வச்சிருக்கிறாங்க. மேகெல்லாம் மூடிட்டு இருந்தாலும் என்னதான் தெரியலனாலும் பத்திரமா கொண்டாந்து கரெக்ட் இவ்வளோ பெரிய ஊர்ல கரெக்டா அந்த ரன்வேல, எந்த ரன்வேல கொண்டாந்து இறக்கணுமோ அந்த ரன்வேல கரெக்டா கொண்டாந்து இறக்கி கரெக்டா லேண்ட் பண்றாங்க. பிளேன்ல டிராவல் பண்றது போல ஒரு நிம்மதியான டிராவல் உலகத்திலே கிடையாது. நடந்து போனீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். சில சொன்னாங்க ஏரோப்ளேன்லயா வந்தீங்க? ஐயோ நான் ஏறவே மாட்டேங்க, அடக்கடவுல. அதுலதான் எனக்கு ஏறி உட்கார்ந்த உடனே தூக்கம் வந்துடும். எந்த சலசலப்பும் இல்லாம நிம்மதியா தூங்குவேன். எனக்கு கரெக்டா போய் இறங்குவேன்னு தெரியும் எனக்கு. ஏன்னா அது ரொம்ப சேஃபு டிராவல். ஸ்கூட்டர்ல போனீங்கன்னா அது ரொம்ப டேஞ்சர். கார்ல போனா, பிளேன்ல போனா ரொம்ப சேஃப். எல்லாம் கண்ணில் பார்க்கக்கூடியது கிடையாது, ஒண்ணுமே பார்க்கக்கூடியது கிடையாது. பார்க்காமலே தான் முக்கால்வாசி விஷயம். 99% பார்க்காம தான் நடைபெறுகிறது. இருக்கீங்களா? அப்ப நான் சொல்றேன், பிளேன்ல இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காரு கர்த்தர். இருதயம், நம்முடைய மனது, இருதயம்ங்கிறது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை காட்டிலும் பயங்கரமான இன்ஸ்ட்ருமெண்ட். இது எப்படி ஒயர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. ஆச்சரிய அதிசயமாக மனுஷனை உண்டாக்கி இருக்காரு கர்த்தர், ஒயர் பண்ணியிருக்காரு நம்மளை. அற்புதமான விதத்தில் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இது உங்கள் வாழ்க்கையை நீங்க வெற்றிகரமா நடத்துவதற்கு இந்த இருதயம் போதும், இந்த மனம் போதும், இந்த நாவு போதும். இதை வச்சு சேஃபா நேவிகேட் பண்ணலாம். இதை வச்சு சேஃபா பத்திரமா கொண்டு போகலாம். வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமா கொண்டு போகலாம், சரியான பாதையில கொண்டு போகலாம், சரியான இடத்துக்கு போய் சேரலாம். அதான் சொல்றாரு இல்லையா, யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்குது, பெரிய கப்பலை பாருங்கள், சிறிய சுக்கானதை திருப்பு. சின்ன ஸ்டேரிங் வீல் தான், பெரிய கப்பல் இருந்தா கூட, சின்ன ஸ்டேரிங் வீல் இருந்தா கூட கொஞ்ச நேரத்தில் அவன் திருப்பிடுவான், கப்பலை திருப்பிடுறான். காத்து எந்த திசையில் அடிக்குதோ அந்த திசையில தான் கப்பல் போகும்னு சொல்லி இல்லை. காத்து எந்த திசையில அடித்தாலும், எந்த திசையில போக வேண்டும் என்று மாலுமி தீர்மானித்து விட்டானோ அங்கே அவன் போய் சேருகிறான். நீங்க போய் கப்பல் ஏறி உட்கார்ந்த உடனே, கர்த்தருக்கு சித்தமானால் நாம் சிங்கப்பூருக்கு 3 நாள்ல போய் சேருவோம். ஒருவேளை காத்து அங்கிருந்து இப்படி அடிச்சிருச்சுன்னா தாய்லாந்து போய் சேருவோம் சொல்ல மாட்டாங்க. காத்து எப்படி அடிச்சாலும் சிங்கப்பூர் தான் போவோம். என் சிங்கப்பூர் கப்பல் அது, அங்கதான் போகும். ஏன்னா எப்படி அடிச்சா என்ன, மாலுமி இருக்கிறான், அவனுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, எந்த திசையில போகணும்னு தெரியாது. தண்ணியில நடுக்கடல்ல போயிட்டீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது, எந்த ஊர் ஏதுன்னு ஒண்ணு பார்த்தெல்லாம் போக முடியாது. இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் நம்பி போகணும், அதுதான் கைட் பண்ணுது. பூரணமா அதை நம்பணும், அது சொல்றதை நம்பணும். இத்தனை டிகிரி இப்படி போனா கண்டிப்பா போய் ஆகணும். ஒண்ணு பார்க்கலையே, கண்ணுக்கு தெரியலையே, நீங்க இதெல்லாம் வச்சப்ப டெலஸ்கோப் எல்லாம் வச்சு பார்த்தா கூட ஒன்றும் தெரியாது. அது சொல்றதை தான் நம்பணும். நான் சொல்லுகிறேன், வாழ்க்கை பயணம் அப்படிப்பட்டது. அது அற்புதமான ஒரு பயணம். இந்த பயணத்தை கண்ணால பார்த்து நடத்துகிறவர்கள் வெற்றி அடைய முடியாது. இது இருதயம், மனம், வாய் என்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு நடத்துறவங்க தான் வெற்றி பெற முடியும், சரியான திசையில போக முடியும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நடத்துறவங்க தான் சரியான திசையில போக முடியும். அது உங்களை போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும், வெற்றிக்கு கொண்டு போய் சேர்க்கும். தோல்வியிலிருந்து விலகி, அழிவிலிருந்து விலகி வெற்றியின் பாதையில் உங்களை கொண்டு போகும். வெற்றியின் இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். உயர்வுக்கு உங்களை கொண்டு போகும். தாழ்வான இடத்திலிருந்து மேன்மைக்கு உங்களை கொண்டு போகும். சுகவீனத்திலிருந்து, வியாதியிலிருந்து சுகத்துக்கு உங்களை கொண்டு போகும். அழிவிலிருந்து வாழ்வுக்கு உங்களை கொண்டு செல்லும். எத்தனை பேர் நம்புறீங்க?
அப்ப அதனாலதான் இதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். ஒரு இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளும். அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த இருதயம் உங்களை நடத்த போகுது, எங்க போகணும்னு காமிக்க போகுது, உங்களுக்கு வழிகாட்ட போகுது, உங்களுக்கு உதவ போகுது. அந்த லெவல்ல வச்சுக்கணும் இருதயத்தை. இருதயத்துல மோசமான காரியங்களை கொண்டு போய் இருதயத்துல போடக்கூடாது. ஏன்னா அந்த இருதயம் கெட்டு போச்சுன்னா அப்புறம் நம்ம போற பாதை ஒண்ணுமே விளங்காது, சரியா வேலை செய்யாது, நம்மளை சரியா அது கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதனாலதான் இருதயத்தை பரிசுத்தமா வைக்கணும், இருதயத்தை கிளீனா வைக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை தவிர வேற எதுக்கும் அதுல இடம் இருக்கவே கூடாது. இருதயத்தை எல்லா காவலோடும் அதை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஏன்னா அது வழிகாட்டியா இருக்குது. மனம் அப்படியேதான், அதை எல்லா காவலோடையும் காத்துக்கொள்ளணும். மனசை காக்கணும், அது எண்ணங்களை காக்கணும். என்ன மாதிரி காரியங்களை பார்க்கிறோம், என்ன மாதிரி காரியங்களை படிக்கிறோம், என்ன மாதிரி எண்ணங்களை வளர்த்து கொள்கிறோம், ரொம்ப முக்கியம். வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். மனம் புதிதாக வேண்டும். பழைய மனத்தையே வச்சுக்கிட்டு புதுசா பெரிய வெற்றி அடைஞ்சிட முடியாது. பழையபடியே திங்க் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய சக்சஸ உண்டாக்கிட முடியாது வாழ்க்கையில. மனதை மாற்றலன்னா வாழ்க்கை மாறவே செய்யாது. அதே மாதிரிதான் வாய், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தர் அப்படி வச்சுட்டாரு. வாயை சரி பண்ணாம வாழ்க்கையை சரி பண்ண முடியாது. மனசு சரி பண்ணாம போற திசையை சரி பண்ண முடியாது. போற திசை பிடிக்கலையா, வாழ்க்கை இருக்கிறது பிடிக்கலையா, இருக்கிற விதம் பிடிக்கலையா, வேற விதமா இருக்கணுமா, இருதயத்தை சரி பண்ணி பாருங்க, மனசை சரி பண்ணி பாருங்க, வாயை சரி பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்தா போற திசையே மாறிடும், செய்யற காரியங்களே மாறிடும். இருக்கீங்களா? சரி. ஆம்பிளிஃபைடு பைபிள்ங்கிற ஒரு பைபிள் இருக்கு. எத்தனை பேருக்கு பார்த்துருக்கீங்க ஆம்பிளிஃபைடு பைபிள்? இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கலாம் தயவுசெய்து அது ஒன்று வாங்க, கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் ஒரு டவுட் இருக்கும்போது என்ன சொல்லுது, என்னதான் சொல்லுது இந்த வசனம் அப்படிங்கும்போது இங்கிலீஷ் பைபிளில் பார்க்கலாம், தமிழ் படிக்கிறவங்க கூட. சரி, இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தா அதுவும் பழைய இங்கிலீஷில் சொல்லிச்சுன்னா கொஞ்சம் நாகரிகமான நம்ம இந்த புது டிரான்ஸ்லேஷனை பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இருக்கும். அதுலேயும் சரியா வழங்கலன்னா ஆம்பிளிஃபைடு பைபிள் நல்லது. ஆம்பிளிஃபைடுனா இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது, ரொம்ப கத்த வேண்டியதில்லை. ஏன்னா என் சவுண்டை வாங்கி இந்த டெக்னாலஜி மூலமாக ஆம்பிளிஃபை பண்ணுறாங்க. ஆம்பிளிஃபை பண்ணுறேன்னா நான் பேசுகிற இந்த சவுண்டை பல மடங்கு பெருக்கி அதிகமாக்கி உங்களுக்கு தர்றாங்க. அப்போ ஆம்பிளிஃபைட் பைபிள் என்ன பண்ணுது, சொல்கிற கருத்தை, வேதம் சொல்லுகிறத இன்னும் 4 விதமாக சொல்லி அதை இன்னும் அழகா விளக்குது. ஏன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும், விவரமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு ஒரு வார்த்தைக்கு கூடவே 3 வார்த்தை 4 வார்த்தை பிராக்கெட்டில் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஆம்பிளிஃபைட் பைபிளில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ்னு வருது இல்லையா இங்கிலீஷில், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப்ட் ஃபார். நம்பப்படுவதின் உறுதின்ற வார்த்தை சப்ஸ்டன்ஸ் ஆங்கில வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த சப்ஸ்டன்ஸ் போட்டு, சப்ஸ்டன்ஸ் தான் ஆம்பிளிஃபைடு சொல்லுது, சொல்லிட்டு பக்கத்தில் பிராக்கெட் போடுறாங்க. பிராக்கெட் போட்டு 3 வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. கவனிப்போம், 3 வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. சப்ஸ்டன்ஸ் போட்டு ஆம்பிளிஃபை பண்றாங்க, விரிவாக்குறாங்க. ஒரு வார்த்தை அஷூரன்ஸ் போடுறாங்க, கமா, கன்ஃபர்மேஷன், கமா, டைட்டில் டீட். என்ன சொல்ல வர்றாங்க, சப்ஸ்டன்ஸ்னா என்னன்னு சொல்ல வர்றாங்க. சப்ஸ்டன்ஸ்னா என்னவா, அஷூரன்ஸ், உறுதின்னு தான் சொல்றோம் தமிழ்ல. அது கன்ஃபர்மேஷன், அதுவும் உறுதி தான் இல்லையா. ட்ரெயினில் டிக்கெட் வாங்குறீங்க, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது, அப்புறம் போய் கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு பார்க்குறீங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ன, உறுதியா உங்களுக்கு அங்கே சீட்டு உண்டு, பர்த் உண்டுன்னு அர்த்தம். உறுதிப்படுத்திக்கிறீங்க, கன்ஃபார்ம் பண்றாங்க இல்லையா. அப்ப அஷூரன்ஸ்னா உறுதி, கன்ஃபர்மேஷன் அதுவும் உறுதி தான். அந்த உறுதின்ற வார்த்தையை எந்தெந்த வார்த்தை சொல்லி விளக்க முடியுமோ சொல்றாங்க, பல வார்த்தைகள் தர்றாங்க. டைட்டில் டீட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வேர்டு. இது 3த்தையும் சப்ஸ்டன்ஸ் என்ற வார்த்தையை மொழிபெயர்த்துக்காக பயன்படுத்துறாங்க. அப்புறம் சொல்லிட்டு, அதாவது எப்படி சொல்லப்படுதுன்னா, faith is the substance, assurance, confirmation, title deed of the things hoped for. நம்பப்படுகிறவர்களின் உறுதி அப்படின்னு சொல்லி இந்த உறுதிக்கு 3 வார்த்தையை பயன்படுத்திட்டு உறுதின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி கண்டினியூ ஆகுது, being the proof of things we do not see and the conviction of their reality. ரொம்ப அருமையான டிரான்ஸ்லேஷன். எவிடன்ஸ்ன்றதுக்கு பதிலாக ப்ரூஃப்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. being the proof of things we do not see, நாம் காணாத காரியங்களினுடைய ஆதாரமாக விசுவாசம் இருக்கிறது.
அவைகள் உண்டென்பதற்கு ஒரு கன்வின்சிங் கன்விக்ஷனா அது இருக்குது. கன்வின்சிங்னா ஒருத்தர் பேசி கன்வின்ஸ் பண்றோம் இல்லையா, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி. ஒரு வக்கீல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்கியூமெண்ட் பண்ணி கன்வின்ஸ் பண்றாரு, இவன் நிரபராதி அல்லது குற்றவாளி அப்படின்றத கன்வின்ஸ் பண்ணணும். கன்வின்ஸ் பண்றதுக்கு அது காரண காரியங்கள்லாம் தரணும் இல்லையா? அப்ப விசுவாசம் என்னவா? விசுவாசம் நாம கண்ணில் காணக்கூடாத காரியங்களுடைய ப்ரூஃபா இருக்குது, ஆதாரமா இருக்குது. பார்க்க முடியல, ஆனா அதுக்கு ஆதாரமா இருக்குது. அது மட்டும் இல்ல, அவைகள் எல்லாம் உண்டென்று நமக்கு ஒரு கன்விக்ஷனை கொடுக்கிறது. கன்விக்ஷன்னா ஆழமான ஒரு நம்பிக்கை, ஆழமான ஒரு அறிவு, அல்லது அது உண்டென்கிற ஆழமான நிச்சயத்தை அது தருகிறது. அந்த அதை சொல்லிட்டு அதுக்கு பிராக்கெட்ல இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லிட்டு கன்விக்ஷன் ஆஃப் த ரியாலிட்டின்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல அதை விளக்குறாங்க. மேலும் இங்கிலீஷ்ல சொல்லி தமிழ்ல சொல்றேன். ஃபெய்த் பெர்சீவிங் as real fact that which is not what is not revealed to the senses. மறுபடியும் சொல்றேன். Faith perceiving as real fact what is not revealed to the senses. தமிழ்ல கண்களுக்கும் ஐம்புலன்களுக்கும் புலப்படாதவைகளை விசுவாசம் உண்டென்று காண்கிறது. அதாவது காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம் அல்லது காணப்படாதவைகளை குறித்த ஆதாரம்னு சொல்லிட்டு அதை மேலும் விளக்கும் போது என்ன சொல்றாங்க? கண்களுக்கும் ஐம்புலன்களுக்கும் புலப்படாத வைகளை குறித்த, கண்களுக்கும் ஐம்புலன்களுக்கும் புலப்படாதவைகளை விசுவாசம் உண்டென்று காண்கிறது. அதெல்லாம் இருக்குதுங்கிறத விசுவாசம் காண்கிறது. எதை இருக்குதுன்னு காணுகிறது? கண்களால் பார்க்க முடியாத ஐம்புலன்கள். அதாவது ஐம்புலன்னா காது கேட்குது, கண்ணு பார்க்குது, மூக்கு நுகருகிறது, தடவி பார்க்குறோம், ஃபீல் பண்ணி இல்லையா, டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம், ருசிச்சு பார்க்குறோம். எந்த வழியிலும் இந்த 5 வழியிலும் 5 அறிவுன்னு சொல்றாங்க இல்லையா, 5 வழியில கொடுத்துருக்காரு கடவுள் ஒரு காரியம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. கண்ணு தெரியலன்னா என்ன பண்றோம்? தடவியாவது பார்த்துக்கிறோம், அல்லது சவுண்டாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஒன்னு இல்லைன்னா கூட மீதியை வச்சு சமாளிக்கிறோம். 5க்குமே புலப்படாத ஒன்று 5 மூலமாவே என்னால சுகத்தை தொட்டு பார்க்க முடியல, கண்ணுல பார்க்க முடியல, ஸ்மெல்லுல கூட பார்க்க முடியல. அது இருக்கிறதுன்னு எப்படி எனக்கு தெரியும்? தடவி கூட பார்க்க முடியல, எப்படியும் பார்க்க முடியல. ஐம்புலன்களுக்கும் புலப்படாத காரியங்களை உண்டென்று விசுவாசம் காண்கிறது. என்ன அருமையா சொல்லி இருக்கு பாருங்க. அதனால்தான் ஆம்பிளிஃபைட் பைபிள் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு வாசித்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கொஞ்சம் கவனிக்கணும். அதை விசுவாசம் காண்கிறது. என்னால தொட்டு பார்க்க முடியல, மோந்து பார்க்க முடியல, கண்ணால பார்க்க முடியல, காதால கேட்டு தெரிஞ்சுக்க முடியல, தடவி பார்க்க முடியல. ஆனா விசுவாசம் சொல்லுது இப்படியெல்லாம் பார்க்க முடியாத ஒன்றை உண்டென்று விசுவாசம் எனக்கு சொல்றது. வேற எந்த ரீதியிலும் பார்க்க முடியல, ஆனா விசுவாசம் சொல்றது உண்டென்று. நான் நம்புறேன், உண்டென்று நம்புறேன். எப்படி? விசுவாசம் எனக்கு சொல்லுது. அப்போ ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் இருந்தா அவன் எவ்வளவு மேன்மையானவன் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவன் 6வது ஒரு அறிவை வச்சு வாழுகிறான். ஹலோ, இருக்கீங்களா? இந்த 5 அறிவை தாண்டி வேற ஒரு அறிவை வச்சு வாழுகிறான். அவனுக்கு வேற விஷயம் தெரியுது. இதுதான் பாருங்க உங்களை வெற்றி அடைய செய்யுது. வெறும் 5 அறிவை வச்சு வாழ்ந்தா, வெறும் இந்த காண்றது, கேட்கறது, ருசிக்கிறது, தடவி பார்க்கறது, மோந்துகிறது இப்படிதான் தெரியும்னா உங்க லெவல்ல பெருசா வரவே முடியாது. நீங்க மேல போகவே முடியாது, ஒரு எல்லையை தாண்டவே முடியாது. ஒரு லிமிட்டட் இதுல தான் இருப்பீங்க. அது உங்களை மட்டுப்படுத்தி விடும், உங்களை ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க முடியாம பண்ணிவிடும். உயரவே முடியாது, வாழ்க்கையில வளரவே முடியாது, வெற்றி பெறவே முடியாது. வெறும் பார்க்கறதையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, தொட்டு பார்த்தா தான் தெரியும், கண்ணில் பார்த்தா தான் தெரியும், காதில் கேட்டால் தான் புரிஞ்சுக்குவேன், அப்பதான் நம்புவேன், நான் வேற எதையும் நம்பவே மாட்டேன் அப்படிங்கிற கொள்கையை உடையவர்களாக இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப தூரம் போகவே முடியாது. இங்க இருந்து வீட்டுக்கு பத்திரமா போய் சேரலாம். ஏன்னா கண் இருக்குது, நல்லா பார்க்குறோம், காது இருக்குது, ஆண் அடிக்கிறது கேட்குது இல்லையா, இதெல்லாம் தெரியுது, வசதி. ஆனா அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது.
ஆனா வாழ்க்கையில பெரிய வெற்றி அடையணுமா, உயரணுமா, பிரச்சனைகளை மேற்கொள்ளணுமா, அபார ஞானம் உள்ளவர்களா விலகணுமா, வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளணுமா, அதுக்கு இந்த 5 அறிவு போதாது, இந்த 5 அறிவு போதாது. அதுக்கு என்ன அறிவு வேணும்? விசுவாசம் என்கிற இந்த 6வது ஒன்று தேவைப்படுகிறது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்று தேவைப்படுகிறது. இதுல எல்லாம் தெரியாத ஒன்று விசுவாசம் என்கிறது ரேடார்ல தெரியுது, உள்ள வேற எதுலயும் காணப்படாத ஒன்று இதுல தெரிகிறது. இருக்கீங்களா? அப்ப அது நம்முடைய லெவலையே உயர்த்துகிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை வாழும்படியாக நமக்கு உதவுகிறது. அப்ப அதை மனசுல வச்சுங்க. இந்த ஆம்பிளிஃபைட் டிரான்ஸ்லேஷனை கொஞ்சம் நினைச்சு பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே இருக்கிறோம். சப்ஸ்டன்ஸ் என்ற வார்த்தையை பாருங்க. சப்ஸ்டன்ஸ், ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ். ஆங்கிலத்தில் சப்ஸ்டன்ஸ் அதை தான் உறுதின்றாங்க இல்லையா? ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வேர்ட். சப்ஸ்டன்ஸ் என்ற வார்த்தை 2 லத்தீன் மொழியிலிருந்து 2 வார்த்தைகளால் உண்டானது. அந்த இங்கிலீஷ் வார்த்தை ஒன்று வந்து சப். சப்னா என்ன? அண்டர். சப்வேன்றோம். சப்வே என்ன அர்த்தம்? மேலே போறது பிரிட்ஜுங்க, பாலம். கீழே போறது சப்வே. சப்வேன்றது கீழே. சப்ன்ற வார்த்தைக்கு அண்டர்னு தான் அர்த்தம் இல்லையா? ஸ்டாண்ட்ஸ் என்ற வார்த்தை நிறைய பயன்படுத்துற வார்த்தை, ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸ்டாண்ட்ஸ்னா உங்க ஸ்டாண்ட் என்ன, நீங்க என்ன நம்புறீங்க இதுல அப்படின்னு வாங்க. உங்க ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படின்னா, உங்க ஸ்டாண்ட் என்ன, நீங்க நீங்க எதுல நிக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸ்டாண்டுன்னு அர்த்தம். ஸ்டாண்ட்ஸுங்கிறதுக்கு பேரு அது. ஸ்டாண்ட்ஸுங்கிறது எங்கிருந்து வருது? ஸ்டாண்ட் என்ற வார்த்தையோட சேர்ந்து இருக்குது. அது சப் ஸ்டாண்டு. சப்னா அடியில, ஸ்டாண்டுனா நிக்கிறது. அப்ப ஒரு பில்டிங், பெரிய பில்டிங், இது நல்ல பெரிய பில்டிங் பாருங்க. இவ்வளவு பெரிய பில்டிங் எதுல நிக்கிறது? அடியில பெரிய அஸ்திபாரம் போட்டிருக்கிறாங்க. நல்ல அஸ்திபாரம் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலதான் இவ்வளவு அழகான ஒரு பில்டிங்கை கட்டியிருக்காங்க. அந்த அஸ்திபாரத்தின் மேல, சாலிட் ஃபவுண்டேஷன் மேல இந்த பில்டிங் நிக்குது. Faith is the substance அப்படின்னு சொல்லும்போது கண்ணால பார்க்க முடியல, ஆனா நம்புறேன். ஐம்புலன்களால தெரியாத ஒன்றை விசுவாசம் உண்டென்று காண்கிறது. Faith is the substance அப்படின்னா கண்ணால பார்க்க முடியலாம், நான் நம்புறேன். அதனால சீப்பா நினைச்ச கூடாது. நீங்க அது இல்லைன்னு நினைச்ச கூடாது. இவன் என்ன கண்ணால பார்க்கறதெல்லாம் நம்புறான், இதெல்லாம் வாய்க்குமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நினைக்க கூடாது. நான் கண்ணால பார்க்கலனாலும் நான் நம்புகிற காரியம் ஆழமான அஸ்திபாரத்தின் அடிப்படையிலே நான் நம்புகிறேன். ஹலோ, இருக்கீங்களா? நான் நம்புகிறதுக்கு சும்மா மடத்தனமா நம்பல. நான் உனக்கு கனவு காணல, நான் ஏதோ நினைச்சுக்கிட்டு பகல் கனவு கண்டுகிட்டு அப்படி சொல்லல. விசுவாசம்னா என்ன? ஒரு பகல் கனவு கிடையாது. ஏதோ ஒரு கனவு காண்றதுக்கு எனக்கு இப்படி நடந்துரும், அப்படி நடந்துரும், நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேனாக்கும், அப்படி ஆயிடுவேனாக்கும், இப்படி ஆயிடுவேனாக்கும். பாருங்க, ஒரு பிச்சை எடுக்கிறவங்க கூட இந்த காலத்துலலாம் சொல்றாங்க, சிக்கிம் லாட்டரி பார்த்தாங்களாம், ஒருத்தன் வாங்கி வச்சிருக்கானா. கேட்டா சொல்றானா, ரெகுலரா வாங்குவேங்க நான். ஒரு மாசமா அவனுக்கு என்ன நம்பிக்கைன்னா, ஏதாவது ஒரு மாசம் ஒன்று நான் ஒரு மாசமும் வாங்குறேன், பிச்சை தான் எடுக்கிறேன், இருந்தாலும் ஒரு மாசமும் சிக்கிம் லாட்டரியில் ஒரு டிக்கெட்டு கொஞ்சம் வாங்கி வைக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் படும். திடீர்னு அடிச்சதுன்னா ஒரு 2 கோடி 3 கோடி அடிச்சதுன்னா வாழ்க்கையே மாறிடும்னு ஒரு நம்பிக்கை அவனுக்கு. ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். என்னைக்காவது அடிக்காதான்னு கரெக்டா ரிசல்ட் வர்றப்ப கரெக்டா வாங்கி நம்பர் வந்துச்சா என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கிறான். இப்பெல்லாம் ஆன்லைன்ல செக் பண்ணுவாங்க பொழுது அவங்க கூட. அந்த அளவுக்கு ஆயிருக்கு இப்போ நாட்டில். அவன் கண்டு கொண்டிருக்கிறது கனவு. இந்த லாட்ரி வாங்குறவங்க லாட்ரி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா லாட்ரி டிக்கெட் வாங்கியே பணம் எல்லாம் போகுது. ஏன்னா நம்பிக்கை அது மேல இருக்குது. லாட்ரி சிஸ்டமே தப்பு. ஏன்னா லட்சக்கணக்கான பேர்கிட்ட வாங்கி அதுல ஒருத்தனுக்கு அதுல கொஞ்சத்தை தர்றது, மீதி எல்லாம் அவங்க லாபமா வச்சுக்கிறது. இதான் லாட்ரி. அவ்வளவு பேர்கிட்ட வாங்கி ஒருத்தனுக்கு கொஞ்சத்தை கொடுத்துட்டு மீதியை வச்சுக்கிறது. ஆண்டவர் லாட்ரி நடத்தல. ஆண்டவர் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி சிஸ்டம் வச்சிருக்காரு. அதான் ஃபெய்த் சிஸ்டம்.
விசுவாசம். இது லாட்டரி மாதிரி இல்லை. லாட்டரி நிறுத்துங்க. லாட்டரி மேல நம்பிக்கை வைக்கிறது நிறுத்துங்க. எது மேல வைக்கணும் நம்பிக்கை? கர்த்தருடைய வார்த்தையின் மேல வைக்கணும். விசுவாசம் ரொம்ப முக்கியமான. விசுவாசம் ஒரு விதி, ஒரு பிரமாணம். விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அது ஆகும். விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. உங்களுக்காக எனக்காக, எனக்காச்சுன்னா உங்களுக்கும் ஆகும். ஆபிரகாமுக்கு நடந்ததுதான் இங்க இருக்க எல்லாருக்கும் நடக்கும். அப்ப அவன் ஒரு பகர் கனவு காண்றான். அது மாதிரி இல்ல விசுவாசம். சிலர் சொல்றாங்க விசுவாசிக்கிறேன்றாருங்க. என்னத்த விசுவாசிக்கிறாரு? இதெல்லாம் நடக்குமா அப்படின்றாங்க. உண்மையான விசுவாசமா இருந்தா அது எதன் அடிப்படையில் இருக்குது? ஒரு ஸ்ட்ராங்கான சாலிடான அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டதுதான் விசுவாசம். என் அஸ்திபாரம் ஒரு கனவுல இருந்து வரல. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அது வாங்கி ஒருவேளை உனக்கு அடிச்சாலும் அடிக்கும்னாங்க. அப்படி இல்லை என் விசுவாசம். என் விசுவாசம் கர்த்தர் சொன்னாரு. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார் என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அவர் சொல்லுகிறார் நான் ஒரு நாள் ஓட்டாண்டியா இருக்க மாட்டேன். அவர் சொல்லுகிறார் கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருப்பார் என்றால் நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பண்ணி கிடக்கும். ஆனா கர்த்தரை நம்புகிற எனக்கு ஒரு குறைவும் ஏற்படவே படாது அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. என்னுடைய விசுவாசம் உறுதியான அஸ்திபாரத்தின் அடிப்படையில் இருக்கிறது. அந்த அஸ்திபாரம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. அந்த அஸ்திபாரம், எந்த அஸ்திபாரம் வீக் ஆனாலும், பில்டிங்ல எல்லாம் சில நேரத்தில் அஸ்திபாரம் வீக் ஆயிடுது. ரீஎன்ஃபோர்ஸ் பண்றதுக்கெல்லாம் சில ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் வழிகள் வச்சிருக்கிறாங்க. ஆடி போன பில்டிங் எல்லாம் ஆடாம பண்றதுக்கு, உழாம பண்றதுக்கெல்லாம் வேலை பண்ண வேண்டியதா இருக்குது. அதையும் மீறி சிலதெல்லாம் விழுந்துருது இல்லையா? பில்டிங் கட்டுறது சில நேரத்தில் அப்படி ஆகுது. எவ்வளவுதான் அஸ்திபாரம் போட்டாலும் பல வருஷங்களுக்கு பிறகு அது ஒண்ணு இல்லாம போயிடுது, இடிய ஆரம்பிச்சிருது. ஆனா வானமும் பூமியும் ஒளிந்தாலும் இந்த அஸ்திபாரம் ஒளியவே ஒளியாது. உங்களுடைய வாழ்க்கைய, உங்களுடைய எதிர்காலத்தை இதுல கட்டினீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையில கட்டினீர்கள் என்றால், இது ஆழமான அஸ்திபாரம். இதுல வச்சீங்கன்னா விசுவாசம் அதன் அடிப்படையில் இருக்குமானால், அதன் அடிப்படையில சில காரியங்களை நம்பினீங்கன்னா, அதன் அடிப்படையில் உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசம் என்று எல்லாவற்றை குறித்தும் ஒரு அஸ்திபாரம் உங்களுடைய உள்ளத்துல அதன் அடிப்படையில போட்டீங்கன்னா, நான் சொல்றேன் எந்த கேடு வந்தாலும், எவ்வளவு பெரிய உலுக்குனாலும், நாட்டுல என்ன நடந்தாலும் உங்களை அசைக்கவே முடியாது.